என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் என்னை ரட்சித்தவரும் தம்முடைய கனமான ஊழியத்துக்கு தகுதியற்ற என்னை அழைத்தவருமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் அவர்கள் ஸ்தாபித்த அந்த திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தகுதியற்ற அடியேனை கர்த்தர் தெரிந்து கொண்ட பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பெயர் சுரேஷ் டேனியல். நான் திருச்சியிலேருந்து வர்றேன். இப்போ தான் எங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று பெரிய காரியங்கள் அல்ல, ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப சேனை எழுப்ப வேண்டும் என்று எழுப்புதலுக்காக ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் திறமை, ஞானம், அறிவு, யுக்தி இவைகளினால் ஒரு நாளும் எழுப்புதல் வராது. முழங்கால்களை முடக்குகிறவர்கள் மாத்திரம்தான் எழுப்புதல் வரும். வேறு யாராலும் எழுப்புதல் வராது. இங்கே நிறைய நம்ம ஞானங்கள், அறிவுகள், புத்திகளை சார்ந்து கொள்ளலாம். இவைகள் ஒன்றுக்கும் உதவாது. சாத்தான் இதையெல்லாம் கண்டு பயப்படுறதில்லை. முழங்கால்களுக்கு மாத்திரம்தான் அவன் பயப்படுகிறான். ஆகவே ஜெபிக்கிற ஒரு சேனையை எழுப்பும்படியாக கர்த்தர் கொடுத்த பாரத்தோடு கூட கடந்த 2000 எல்லாமே கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் க்ளோஸ் ஆனப்போ கர்த்தர் எங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆமென். எல்லாம் சில நேரங்களில் மூடும்போது சில கதவுகளை திறக்கிற மாதிரி கதவு ஃபோனில் எல்லோரும் கூடி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி சரி எல்லாம் அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா. இதுதான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 80 ஜெபக்குழுக்கள், 320க்கும் மேற்பட்டவர்கள் அனுதினமும் ஜெபிக்கிறார்கள். காலையில் 4 மணிலேருந்து அப்படியே ஜெபம் ஓடிட்டுருக்கு. நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியாக, சிறு பிள்ளைகள்லேருந்து வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி ஜெபக்குழுக்கள் இணைந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கக்கூடிய, பிதா, குமாரன், பரிசுத்தாவி விசுவாசிக்கக்கூடிய எல்லாரோடும் இணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த எங்களுடைய பிரதான நோக்கம் என்னென்னா, நாம் ஜெபிக்க வேணும். எழுப்புதல் வரணும்னா ஜெபிக்கணும். ஒரு எழுப்புதலை கொண்டு வருவர்கள் ஜெபத்தில் தான் பிறக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் எந்த எழுப்புதலை கொண்டு வந்தவர்களை குறித்து நாம் பார்த்தோமானாலும் அவர்கள் ஜெபத்திலே தான் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஜெபிக்கிறவர்களை உருவாக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அநேகரை இந்த பாரத்தோடு கூட கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை ஏவி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இந்த ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் மத்தியில் இந்த ஜெப வேலையிலே பேசும்படி கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்போ தேவனுக்கு முன்னாடி யார் தான் நிற்க முடியும்? எல்லாரும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் தகுதி உள்ளவர்கள் அங்கே வேண்டும். வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக, தகுதி உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று 2 வார்த்தையை பயன்படுத்துது. ஜெபம் பண்ணி இருங்கள்னு மட்டும் சொல்லலை, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த விழித்திருங்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 8, 9 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அடுத்த வசனம் சொல்கிறாரு. ஏனெனில் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கான். அருமையான தேவ பிள்ளைகளாகிய நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஜெபத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கரெக்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபத்திலே விழிப்பு நிலை இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தூங்கி கொண்டே ஜெபிக்கிறோம்னு அர்த்தமா? இல்லை, நாம் காரியங்களை விளங்கி கொள்ளாமல் ஜெபிக்கிறோம் என்று சில நேரங்களில் அர்த்தம். நாம் என்ன ஜெபிக்கிறோம்? நீங்கள் வேண்டிக்கொள்ள காரியம் இன்னதென்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதிக வசனிப்பினாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறீர்கள் அப்படின்னு கர்த்தரிடத்தில் சொல்கிறார். ஜெபம் நல்லது, ஆனால் நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முக்கியம் இருக்குது. ஸோ என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும்? தேவன் எதற்காக ஜெபிக்க சொன்னார்? இப்போ யோவான் 14:14 கர்த்தருடைய ஃபோன் நம்பர்னு சொல்லிடுவாங்க. அந்த வசனத்தை என்ன வசனம்? ஃபோன் நம்பர் தெரியல. ஆமென். என் நாமத்தினால இதை மட்டும் வச்சுட்டு மட்டும் நமக்கு லிஸ்ட்டு போட விட்டா எல்லாமே என்ன செய்யும்? மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி என்ன செய்வோம்? இறக்கி அனுப்போம் இல்லையா? தேவன்கிட்ட எல்லா லிஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இப்படிப்பட்ட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அங்கே அது சேங்ஷன் ஆகவே இல்லை. அது ஏன் சேங்ஷன் ஆகலைன்னு நமக்கும் தெரியலை. ஆனாலும் நாம் என்ன செய்யறதுன்னா, அசந்து போகிறதே இல்லை, மறுபடியும் அதை அனுப்பிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்தாலும் சரி, ஒரு மெயில் போடுற மாதிரி டெய்லி என்ன செய்வோம்? அழுகையோடும், கண்ணீரோடும், அங்கலாய்ப்புகளோடும், ஊக்கத்தோடும், உருக்கமாகவும் அதை அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஏன் அது சேங்ஷன் ஆகலை? ஏன் அப்படின்னா, வசனம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆகவே கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து வேறு ஏதாச்சும் இதுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5:14-15. 1 யோவான் 5:14-15.
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ கர்த்தர் சொல்றார், நாம் எதை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும், எதை எப்படி கேட்கணும், நாம் எதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். சில சகோதரிகள் அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிப்பாங்க. இவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவர் வாங்காமலே வருவார். ஏன் அப்படின்னா, அவர் ஃபோனில் அதை கவனிச்சிருக்கவே மாட்டார். சும்மா அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன செய்வார், எம்டியாக வீட்டுக்கு வருவார். அது நிமித்தம் என்ன நடக்கும் அது உங்களுக்கே தெரியும். சரி, இதே போல தான் பல நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாருன்னே கேட்கல, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய கேட்குறோம். யாக்கோபு புத்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன்? உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் தானே. அப்போ தகுதியான ஒரு விண்ணப்பமும் இருக்குது, தகாத விண்ணப்பமும் இருக்குது. அப்போ நான் கேட்கக்கூடியதை கர்த்தர் கொடுக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் இல்லையா? அப்போ வாசிங்க 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். தேவனுடைய பெரிய சித்தம், பிரதான சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீர் என்ன வேணாலும் விரும்புகிற ஆண்டவரே, ஆனால் நான் விரும்புகிறதை நீர் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கிறது இல்லை இல்லையா? மற்ற 6வது அதிகாரம் 32-34 வரைக்கும். மற்ற 6வது அதிகாரம் வசனம் 32-34 வரைக்கும். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். எத்தனை பேருக்கு போதும் இன்றைய பாடு? அல்லேலூயா. நாளைய பாடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களை ரட்சிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மட்டும் ரட்சித்தரல, உங்கள் பிரச்சனையோட சேர்த்து தான் உங்களை ரட்சித்துக்கிட்டார். சரிங்களா? அதனால அவர் எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு அவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறோம், உங்கள் வாயில் வார்த்தை பிரவாதத்திற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னாலும் நாம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்போம், விடமாட்டோம். நம்ம மறுபடி அதை ஞாபகப்படுத்தும். ஆண்டவரை அதுக்கு தான் நம்ம வசனத்தை போய், இந்த பரலோக ராஜ்யம் இது முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யம்ங்கிறது தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேவையெல்லாம் தீர்க்கப்படுவதற்கு பரலோக ராஜ்யம்ங்கிற வசனத்தை எடுத்து, ஏன்னா நமக்கு எது வேணாலும், ஏன்னா இப்போ நம்ம மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு இயேசு சொன்னார். அதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஆண்டவரே, என் பிரச்சனை நீர் பார்க்கிறேன், கடன் பிரச்சனையை பார்க்கிறேன், பிரச்சனைலாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க ஆண்டவரே, எல்லாம் தெரியும், என்னால் முடியாது ஆனால் உங்களால் முடியும்ட்டு. ஆனால் கர்த்தர் எந்த இடத்துல அது சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் நான் நித்திய ஜீவன் அடையன்னு கேட்டவனே எல்லாம் கர்த்தர் சொன்னார், போய் கற்பனைகளை கைக்கொள்னு. அவன் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாம் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட்ன்ட்டான். ஓகே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு சின்ன குறை தான் இருக்குது, உன் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னாரு. அவ்வளோதான். அவன் ரொம்ப அப்செட் ஆகி திரும்பி போயிட்டான். திரும்பி போனோன்னா கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும்னு சொன்னோன்னா, அப்போ பேதுரு ரொம்ப சோகமாக, ஆண்டவரே இப்படி இருந்தால் யார் ரட்சிக்கப்படக்கூட ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டப்போ தான் கர்த்தர் சொன்னார், மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னார். இதை
என்னன்னா, ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய சுய பலத்தினாலேயோ அவனுடைய நீதியினாலேயோ வர்றதல்ல. அது தேவன் சிலுவையிலே செய்த மீட்பின் திட்டத்தில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக வருவது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதைத்தான் இங்கே சொன்னார். ஆனாலும் கூட நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கிறது தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த வசனத்தை நாம் பயன்படுத்துறது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ, ஆண்டவரே நீர் அதை செய்வீராகன்ட்டு கேட்குறது தப்பு இல்லை. கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் அவருக்கு கேட்க சொன்னதை கேட்கணும். என்னதான் 41 அதிகாரத்தில் எல்லாருக்கும் விளக்கம் சொன்னாலும் யோபுடைய பிரச்சனை ஒரு நாள் மாறாது. எப்போ தன் சிநேகிதருக்காக வேணுதுன்னா அப்போ தான் அவன் முகத்தை அவர் பார்த்தார். அவரை நோக்கி பார்த்தவங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மைதான். ஆனால் அது எப்போ வெட்கப்பட்டு போவான்னா அவர் நம்முடைய முகத்தை பார்க்கணும். அப்போ எப்போ பார்த்தார் அப்படின்னா அவர் சொன்னதை அவன் செஞ்சப்ப. அல்லேலூயா. அதனால் தேவன்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு நான் ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறேன். நம்ம போராடாதீங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அவர் சொன்னதை செய்யுங்க. அவர் சொன்னதை அவர் தானா செய்வார். இல்லை, அவர் சொன்னதை அவர் செய்வார். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும். அதான் இங்கே சொல்கிறாரு, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவை. நிறைய விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். மார்த்தாளுக்கு சொன்ன ஒரே டைலாக் தான், நீயும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ்வளோதான். நம்ம அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். ஸோ உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டீர்கள், முட்டையை கேட்டால் நீங்கள் தேலை கொடுக்க மாட்டீர்கள், அப்போ பார்த்தீங்கன்னா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எப்படி கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியல. என்னன்னு சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பவுல் இதை இன்னும் அழகாக சொல்றாரு, தம்முடைய ஏக சுதனென்றும் பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவருக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதில்லை. அவர் சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். அது அவர் பார்த்துக்குவார். ஒரு எஜமான் வேலைக்கு வச்சிருக்கிறாரு, வேலைக்கார போகிறான், ஒவ்வொரு நாளும் போயிட்டு என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறான். தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்குவார்னு நினைக்கிறீங்க? பல நேரங்களில் தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்யணும்? அவன் பாட்டுக்கு வேலையை செஞ்சானா உண்மையா, அந்த எஜமான் அவனுடைய எல்லா தேவையும் சந்திப்பார். இப்போ அதை தான் கர்த்தர் கேட்குறார். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு எல்லா நேரமும் நம்ம பிள்ளையாகவே இருந்து பழகிட்டோம். நம்ம கொஞ்சம் மாறணும். நம்ம என்ன மாறணும்? சீசனாக மாறணும். சிலுவை எடுத்துகிட்டு கொஞ்சம் பின்னாடி போகணும். நம்மளை கொஞ்சம் வெறுக்கணும். நம்ம காரியத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன், உம் சித்தம் என்னான்னு கேட்கணும். அதுக்கு போகணும். அதைத்தான் தேவன் தேடிட்டு இருக்கிறார். தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, போகும்போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள். ஏன் இன்றைக்கி பிரச்சனை தெரியுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் கிடைக்குமா உங்களுக்கு? இன்றைக்கி ஏன் கிடைக்குது? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சீசர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு தேவை சீசர்கள். தடவை வந்தாங்க, இயேசு கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர்களை வெறுமையாக அனுப்பிட அவருக்கு மனதே இல்லை. 5000 பேர் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக திரும்பி போனார்கள். விடக்கூடாதுன்னு அடுத்த மீட்டிங்க்கு அவங்களே போய் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங் அவர் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அவர் போகிறதுக்கெல்லாம் அவங்க போய் அங்கே ஃபுல் அடியை இறங்கி இது பண்ணி அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி போயிட்டார். என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. சரின்னு அடுத்து அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஓமை சொன்னவர் அடுத்து பரலோகத்தின் அடுத்த காரியத்துக்கு வந்துட்டார். அப்பத்துக்காக நீங்கள் என்னை தேடுறீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கத்தக்கதான அப்பத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அவ்வளோதான். அந்த பிரசங்கத்தை பண்ண அடுத்த நிமிஷம் எல்லாமே காலி. வெறும் 12 பேர் தான் நிற்குது. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். நம்ம வெறும் 5000 நம்பிக்கிட்டு இருக்கோம். 5000 புருஷர்கள். பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா 5000 புருஷர்கள். இந்த இடத்துல கவுண்டிங் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யார் அதிகமாக இருப்பா? சகோதரிகள் தான். நல்ல வேலை, பரலோகத்தில் எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போங்கிறதுனால உங்கள் மெஜாரிட்டியை நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாருமே தேவதூதர்களை போல இருப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கால்குலேஷன். அப்போ நீங்கள் அங்கேயே எடுத்துங்க, 5000 புருஷர்கள் மட்டுமே வந்திருக்காங்க அப்படின்னா சகோதரிகள் எத்தனை பேர்? நாம் இருவர் நமக்கு இருவர்னே வச்சுக்கோமே, 10,000 + 20,000 இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு பாதிக்கு பாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, இவ்வளோ பேர் வந்தாங்க. அடுத்த ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கம் யோவானில் தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் யோவான் சுவிசேஷத்தை படிக்கிறதே இல்லை. சுவிசேஷம்னு படித்தாலே 3 சுவிசேஷத்தை மட்டும் தான் படிப்பாங்க. ஏன்னா அதில் தான் அற்புதங்கள், அடையாளங்கள். அங்கெல்லாம் வெறும் உபதேசம். நிறைய பேருக்கு சுவிசேஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உபதேசம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்? சுவிசேஷம் இயேசு என்ன செய்தார், என்னெல்லாம் செய்வார்னு சொல்லும். உபதேசம் நீ என்ன செய்யணும் இயேசுவுக்காகன்னு சொல்லும். அதனால ரொம்ப கஷ்டமாயிடும்.
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்பத்தை சாப்பிட்டோன்னா அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிறதாக நீங்கள் கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இங்கே அந்த உபதேசத்தை கேட்டவொன்னே ஒரு கூட்டம், எல்லா கூட்டமும் போயிடுச்சு. அப்போ தான் கர்த்தர் 12 பேரையும் பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில பயங்கரமான வெளிப்பாடுகள் உடையவர் ஆகிய பேதுரு அப்போக்கப்போ வெளிப்பாடுகளும் அப்போக்கப்போ இப்போ சாத்தானுக்கும் டக்குன்னு மாற்றி டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ டக்குன்னு சொல்லிட்டார், ஆண்டவர் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மை விட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆகவே உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வைத்து அவ்வளோதான். அதை தான் கர்த்தர் சொன்னார். விடணும். வக்கீல்கிட்ட கேஸை கொடுத்துட்டோம்னா நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்களும் எங்கேயாச்சும் ஒரு கருப்பு கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு வாதாடிடலான்னு போயிடக்கூடாது. இல்லை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். கரெக்டாக? அதனால் அவர் பார்த்துக்குவார். அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அதே தான் கர்த்தர் வந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலையும் சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் என்ன செய்வோம்னா வைப்போம், கண்ணீரோடு வைப்போம், ஆனால் மறுபடியும் எடுப்போம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, அன்னாள் போய் ஜெபம் பண்ணினாள், தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாள். கரெக்டாக? அதன் பின்பதாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நீங்கள் உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். வேறு யாரும் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுக்காகலாம் தேவதூதர்கள் வேண்டியதில் எந்த வெளிப்பாடுகளும் உங்களுக்கு. நீங்கள் எந்திரிச்சு ஜெபத்தை விட்டு போகும்போது மகிழ்ச்சியோடு அன்றைய நாளை கழிச்சிங்கன்னா, அன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டார்னா உங்கள் ஜெபம் பரவத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு இருந்த சிங்கம்லாம் எலும்பி வந்து பீறி பிராண்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம மேலே போச்சா கீழே போச்சா அப்படிங்கிறது. ரெண்டே ஒன்று தான். ஒன்று பரலோகம் திறக்கணும். ஜெபத்தில் 2 தான். ஒன்று பரலோகம் திறக்கும் சிலருடைய ஜெபத்தில், சிலருடைய ஜெபத்தில் பாதாளம் திறந்துடும். எது திறக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. நமக்கும் வானம் திறக்கப்படணும்னா அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சால் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். அதை நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு. ஆகவே இந்த நாளில் ஏகப்பட்ட பிரச்சனையோடு சிலர் இருப்பீங்க. இப்போ சிலர் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். நம்ம பிரச்சனையோடு இருந்தால் தான் நம்ம மனிதர்கள், இல்லைங்களா? ஏன்னா தேவ பிள்ளைகளாக இருக்கேன், ஏன் எனக்கு உபத்திரம் வருது? அதுதான் உபத்திரவமே, வேறு எதுவும் பெரிய உபத்திரவம்லாம் இல்லை. நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உபத்திரம் வந்துடும். எத்தனை பேருக்கு அது அனுபவிக்கிறீங்க? இல்லையா? அது வரணும். என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், உங்களை சுற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா அவரோடு பாடுபட்டால் தான் அவரோட ஆளுகை செய்வோம். ஏன்னா கர்த்தர் அவரோடு ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்களுக்கு இங்கே அவருடைய பாடுகள் உண்டு. அதை நம்ம விசுவாசிக்கணும். உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? ஆமாம், அதை நம்பணும். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே கருத்தை தான் சொன்னார். கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அது நடுவில் ஜெயம் கொடுக்குற கர்த்தரும் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆபத்தே வராதுன்னு சொல்ல, ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களை தப்புவிக்கிற தேவன் இருக்கிறார். மனுஷருக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை ஒன்று டிசைனாக உங்களுக்கு வந்துட போகிறது இல்லை. ஈரான் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ராக்கெட் அனுப்பிட போகிறது கிடையாது. காமனாக வந்து விழுகும், மொத்தமாக தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஆயத்தமாக இருப்பது நல்லது. 10 கன்னிகை தான், நான் 5 தான் ரெடியாக இருந்துச்சு. சாயம் எப்போ வெளுக்கும்? அவர் வரும்போது வெளுத்துரும். கரெக்டுங்களா? ஆகவே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர் உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கிற இந்த கான்செப்டில் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா யுத்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு 2 தேவை தான், ஒன்று சாப்பாடு, தண்ணி, அவ்வளோதான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். நம்ம இருக்கிறோமா? இல்லாமல் போகும் பொருள் மேலும் உன் கண்களை பறக்க விடுவானேன். கேட்க மாட்டேன். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. வேறு கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. இதெல்லாம் நமக்கு தேவையான நமக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கோ அதெல்லாம் வாரி எடுத்து வச்சு நம்ம பாக்கெட்டில் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? ஆனால் அப்படி இல்லை. தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் பதில் கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த பூமியில். நான் தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். நம்மளை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். அவருடைய சாட்சி இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவனே உடனே மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எலியாவை கொண்டு போன மாதிரி, ஏனோக்கை கொண்டு போன மாதிரி நம்மளை கொண்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பூமியில் நாம் தான் உப்பாக இருக்கிறோம், நாம் தான் ஒளியாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய வேலை இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம பிள்ளையாகவே இருந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடறோம். என்னெல்லாம் கிடைக்குமோ பிள்ளைக்கு இப்போ என்ன, அப்பா என்ன கொடுப்பாரோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பா என்ன கொடுத்தாரோ அதை சொல்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சீசன் தான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்கிறான். அவர் கொடுக்குறாரு, அதை பற்றி அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தராரு, தரலை, அதை பற்றி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை சொல்லும் பொழுது விசுவாசத்தில் ஜெயித்தவர்களை மாத்திரம் சொல்லலை,
பின்னாடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெறவில்லை என்றும் சொல்லுது ஒரு கூட்டம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க பெறவே இல்லை, அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். அப்போ இன்றைக்கு நான் எதை பெற்றேன் என்று சொல்வது மாத்திரம் இல்லை, எதை ஒன்று பெறாவிட்டாலும் நான் அவரை பின் செல்வேன் அப்படிங்கிறது தான் சீசர்கள். அவர்கள் தான் அவருடைய சித்தத்தை தேடுவார்கள், அவருடைய சித்தம் நிறைவேறணுங்கிறதுக்காக. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், உமக்காக இருக்குமானால், உம்முடைய ராஜ்யத்திற்காக இருக்குமானால் கர்த்தாவே என்னை உலகத்தின் எங்கு வேண்டுமானால் அனுப்பும், உலகத்தின் கடைக்கோடிக்கும் அனுப்பும், மரணத்துக்கும் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறான். ஏன்னா அவருக்காக, அவனுக்காக அல்ல, அவருக்காக. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கேட்கக்கூடியது அவருடைய சித்தத்தின்படி இருந்துச்சுன்னா அந்த சித்தத்துக்கு பதில் அளிக்கப்படும். அதான் சொல்கிறேன், நீ தேவ ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போதே எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ எடுத்தவொடனே ஒரு உறவில் ஆரம்பிக்குது, அப்பா பிள்ளை. அப்போ அப்பாவுடைய பிஸ்னஸை தூக்கி நிறுத்தணும் பிள்ளை. அப்பா உழைச்சி கொடுப்பாரு, புள்ள அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அங்கேருந்தே ஆரம்பிக்கணும். அடுத்து அந்த அப்பாவுடைய கேரக்டருக்கு மாறணும். உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன செய்யணும்? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு அனுசரிக்க வேண்டும். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அனுதினமும் தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். நம்ம கேட்க வேண்டிய காரியம், என்னை பரிசுத்தமாக்கும். என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் எதை அங்கீகரி. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1 இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்துக்கு போகிற பொழுது முதலாவது அவர் தகப்பன், நான் பிள்ளை, பெறுவதற்காக அல்ல, அவருக்காக செயல்படுவதற்காக போகணும், அவருக்காக இயங்குவதற்காக போகணும். தேவனோடு இருக்கக்கூடியது, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு இருக்கிற உறவு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். அது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஒரு அப்பாவும் பிள்ளையும் அனுதினமும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்பா பிள்ளையுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுவார், அந்த பிள்ளையும் அப்பாவுடைய இருதயத்தை அறிந்து செயல்பட்ட அந்த உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறார், அந்த அப்பா அடுத்து என்னவா மாற விரும்புகிறார் தெரியுமா? சிநேகிதனாய் மாற விரும்புகிறார். என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்து நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும்னு விரும்புகிறார். அடுத்து அவர் சீசனாய், அவர் குருவாய் இருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சீசனாய் கற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்ததாக அவர் மணவாளனாகவும், நான் மணவர் இருவர் ஒன்றாய் இணைந்து, இன்டிமேசி, ஒன்றாய் இணைந்து இருவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். என் சூழ்நிலை சரியில்லைங்க, முழு உலகமும் சரியில்லை, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். காரணம் சொல்லுகிறவர் அல்ல, தேவனோடு அதான் உறவு. முதலாவது தேவன் அந்த உறவைத்தான் பேசுகிறார். பரமண்டலங்கள் பிதாவே. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் பக்த கோடிகளாய் மாற்றப்படவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு வேலையை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அடையாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளை என்பது அடையாளம் அல்ல, அதிகாரம். அப்படின்னா என்ன? அவருடைய பிஸ்னஸில் நமக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். அவருடைய வேலையில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அப்பாவுடைய கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங் இருக்குது. அப்பா அந்த பிள்ளைங்கிற அந்த உறவு இருக்குது, அதே நேரத்தில் அங்கே ஒரு பொறுப்பும் இருக்குது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அந்த பரிசுத்தம், அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா இருக்கணும், அதை வாஞ்சிக்கணும். நம்முடைய புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பவுல் சொல்லுகிற வண்ணமாய், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கொண்டு எனக்காக தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை அதை நோக்கி இருக்கணும், அதான் சரியானது. அடுத்த கதை சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் வரணும்.
அப்போ இந்த ராஜ்யம் வர வேண்டுமானால், ஏன் இங்கே ராஜ்யம் வரணும்னு ஜெபிக்க சொல்கிறாரு? பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அந்த ராஜ்யம் வரணும்னா பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் அங்கே எப்பொழுதும் செய்யப்படுது. ஆனால் பூமியில் செய்யப்படணும்னா ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் ஒரு நாள் நடக்காது. ஒரு கூட்டம் சொல்லும், இயேசு என்ன எழுப்புதலா வரட்டும், நீங்கள் ஏன் ஜெபிக்கணும்? அது அவர் செய்கிறத அவர் செய்வார். அவர் செய்கிறது அவரே செஞ்சுக்குவார். அதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை. இந்த உலகத்தை படைக்கும்போது கடவுளுக்கு யார் தேவைப்பட்டார்? அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு மனுஷன் தேவைப்பட்டான், தெரியுமா? அந்த உலகத்தை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மனிதனோடு இணைந்து செயல்பட்டார். அதுதான் அவருடைய மகிமை. அவரால் எல்லாம் முடியும். ஆனால் இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அது நிறைவேற வேண்டும்னு நான் ஜெபிக்கணும். மழை பெய்யணுமா பெய்யக்கூடாதா முடிவு பண்ணுகிறவர் கர்த்தர். அக்னியை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆனால் நிற்க வேண்டியது எலியா. சூரியனை சந்திரனை தன் தன் மண்டலத்தில் நிறுத்துகிறவர் கர்த்தர். நிற்க வேண்டியவன் யோசுவா. செங்கடல் இரண்டாய் பிளக்கிறவர் கர்த்தர். நிற்க வேண்டியவன் மோசே. ஆமானை தூக்கி போடுகிறவர் கர்த்தர். நிற்க வேண்டியவள் எஸ்தர். நாம நிற்காம நடக்காது. அதனால தான் ஜான் வெஸ்லி சொல்லுகிறார், இந்த பூமியிலே தன் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கிறவன் பூமிக்காக பரலோகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். பரலோகம் இயக்கப்படும், சும்மாலாம் இயங்காது. அவருடைய சித்தம். அதான் கத்த சொன்னார், ஏன்னா ஜெபிக்க தெரியாத ஆட்கள் கேட்கல. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பார்கள் யூதர்கள். அந்தி சந்தி மத்தியான வேலைகள்லாம். நம்ம கிறிஸ்தவர்கள் தான் கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்போம். அப்படி சொல்கிற ஆள் ஒரு நாளும் ஜெபிக்காது. ஜெபத்துக்கு டைமிங் இருக்கணும். நான் இந்த டைமில் கர்த்தரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி. யூதர்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையிலே அவர்கள் தேவாலயத்துக்கு போனாலும் சொல்லுது. ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பான். தனக்கு எதிரான பத்திரத்தில் கையெழுத்து போடுறது அறிந்து தினமும் தான் செய்து வருகிறபடியே அவன் என்ன செய்தான்? பலகணிகள் திறந்திருக்க எருசலேம் தேவாலயத்தை நோக்கி 3 வேளையும் தானியேல் ஜெபம் பண்ணினான். அவனுக்கு ஜெபம்லாம் தெரியாமலாம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தில் இருந்த வித்தியாசத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு யூதனும் ஒரு நாள் 3 வேளை ஜெபிப்பான். அந்த ஜெபத்தின் வித்தியாசத்தை பார்த்த பொழுதுதான் அதுவரைக்கும் அவர்கள் ஒரு தேவனாய் அறிந்திருந்தார்கள். இப்பொழுது இயேசுடைய ஜெபம் ஒரு உறவோடு இருந்தது, ஒரு பிதாவின் உறவோடு இருந்தது. அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அந்த ஜெபத்தில் ஒரு ஜீவன் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அதனால தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள். அப்போ தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இப்போ அந்த அவர் சொல்கிறார், எதுக்காக ஜெபிக்கணும்? அவருடைய ராஜ்யத்திற்காக. அவருடைய ராஜ்யத்திற்காக. அந்த ராஜ்யம் இங்கு வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் அது செய்யப்பட வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சித்தம் ஏன் நிறைவேற வேண்டும்? வாசியுங்கள், மத்தேயு 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். இந்த முடிவுங்கிறது மொத்தமாக அழிஞ்சு போகிறது அல்ல, அவருடைய வருகையை குறித்து அது பேசுகிறது. அவருடைய வருகையை குறித்து, அவருடைய வருகைக்கு முன்பதாக, அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக நாம் எல்லாரும் டெத் வீட்டுக்கு போனால் மட்டும் இந்த வசனத்தை எடுத்து படிச்சிருவோம். 1 தெசலோனிக்கேயர்ல என்னது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை தீர்க்க வேண்டியிருக்கு, இதில் எதிர்கொண்டு வேற போகணுமாங்கிறீங்களா? பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கொண்டு போவோம்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. 2 பேர் வயலில் இருக்கிறார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவன் கைவிடப்படுவான். ஸோ அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும், புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவன் முதல் நூற்றாண்டுலாம் கிறிஸ்தவர்கள் ஒருவர் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்திக்குவாங்க தெரியுங்களா? எப்படி வாழ்த்துவாங்களாம்? மாரநாதான்னு வாழ்த்துவாங்களாம். மாரநாதானா இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரெஷ்லாட் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டு போய்ட்டுருவோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன மீனிங்கில் சொல்கிறோங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருதயத்தில் ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். நமக்கு பிடிச்ச ஆளுக்கு சோத்திரம் சொல்லுவோம், பிடிக்காத ஆளுக்கு சோத்திரம் சொல்லுவோம். அது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறோங்கிறது கர்த்தருக்கு மாத்திரமே அறிவார். ஆனால் அப்போ என்ன சொல்லுவோம்? மாரநாதா அப்படின்னா தேவனே இயேசுவே சீக்கிரம் வரும். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஏன் சொத்தை விற்றாங்க தெரியுமா இல்லையா? அவர் வரும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசு நமக்கு இதில் இருந்துடக்கூடாது, போயிடணும், அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இதோட இன்னொரு சிஸ்டம் தான் என்னாச்சுன்னா, தெசலோனிக்கே சபையில் சிலர் வேலைக்கு போகிறதையும் நிறுத்திட்டாங்க. வேலைக்கு போகிறதையும் நிறுத்திட்டு அவர் தான் வரப்போகிறார், நின்று சும்மா வேலை விட்டிங்களான்னதுக்கு போயிட்டு அதுக்காக தான் அந்த நிருபம்லாம் எழுதுனாங்க.
வேலை செய்யாத இருக்கவன் சாப்பிடாத இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அது அவருடைய வருகையை பற்றியான காரியங்கள்லாம் அங்கே அதனால தான் எழுதப்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இயேசுடைய அந்த வருகைக்கு முன்பதாக ஒரு என்ன வரணும், ஒரு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஏற்கனவே ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்று சொன்னால் அது ரட்சிப்பின் சுவிசேஷம். இயேசு ராஜாவாய் வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார், இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறன்னு சொன்னால் அது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ரெண்டு அடங்கியிருக்கும். அதை தான் ஏசாயா 52:7 அழகாய் சொல்லுகிறது. வாசியுங்கள், ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. நம்ம பாதங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு உண்மையாக அழகாக இருக்கிறதா? சுவிசேஷகனுடைய பாதங்களாக இருந்துச்சுன்னா அது அழகாக இருக்கும். ஆமென். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, இதோடு நிறுத்திடுறோம் பல நேரங்களில். நல்ல இயேசு உங்களுக்கு என்ன செய்வார். பலர் ஏன் பிள்ளையாக இருந்து சீசனாக மாறுறது இல்லைன்னா, நம்ம சீசனுக்குரிய எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்கிறதே இல்லை. அவர்களுக்கு வரும்போதெல்லாம் இயேசு உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்து 3வது தான் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு பாவ மன்னிப்பாகிய சுவிசேஷத்தை அறிவித்து, அதுக்கப்புறம் உன் தேவன் ராஜரீகம், அவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமியை ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு கம்ப்ளீட் சுவிசேஷ பேக்கேஜ். அதுதான் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ராஜ்யம் வர வேண்டும். இந்த ராஜ்யம் வருவதற்கு இங்கே இருக்கக்கூடிய தடைகளை அகற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வழிகள் இருக்க எல்லாம் என்ன செய்ய, தடைகள் எல்லாம் அகற்றணும், எல்லாத்தையும் நீக்கி போட வேண்டும். இந்த ஒரு வேலையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். தேவனுடைய அக்கினி வருவதற்கு முன்பதாக எலியா பலியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதுபோல் அவருடைய வருகைக்கு முன்பதாக அவருக்கென்று ஒரு திரள் கூட்ட ஜனத்தை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். அதை தான் கர்த்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. கர்த்தருடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 26:18. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். இங்க கர்த்தர் சொல்றார், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு கொண்டு வரணும், ஒளியை விட்டு இருளை விட்டு ஒளியிடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ இங்கே 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இங்கே ஒரு போர் இருக்கிறது. போர் இல்லாமல் அது ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 12:28, பலவானை முந்தி கட்டினால் ஒளிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து நாம் கொள்ளையிடவே முடியாது. அப்போ இங்கே ஒரு போர் நமக்காக ஆயத்தம். இங்கே காரியங்களை விளங்கி கொண்டு நாம் கர்த்தருடைய யுத்தங்களை நாம் நடத்த வேண்டும். நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. எபேசு பட்டணம் கர்த்தருக்கு சுதந்திரமாக்கப்பட வேண்டுமானால் அது தியானால் என்ற ஒரு விக்கிரக தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. மந்திரவாதங்களும் பில்லிசூனியங்களும் பெருகி போனது. அதன் சம்பந்தமான வியாபாரங்கள் பெருகி போன ஒரு பட்டணம். பாவம் திரளாய் பெருகி போன ஒரு பட்டணம். அங்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் அந்த பட்டணத்தில் எப்படி ஜெபித்தார், அந்த பட்டணத்தில் இருந்து அந்த பட்டணத்தில் இருக்க கடைசி நாட்கள் அவர் எழுதின நிருபம் தான் ரோமர் நிருபம். அடுத்து ரோமுக்கு அவர் வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு எழுதப்பட்ட நிருபம். அதில் அவர் சொல்றாரு, அந்த ரோமர் 15:32, நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். பின்னாட்களிலே அவர் சிறைச்சாலையிலே ஊழியத்தின் நிமித்தம் சிறைச்சாலை அடைக்கப்பட்ட பொழுது அவர் சிறைச்சாலை எழுதின நிருபம் தான் எபேசியர் 6. அங்கே எபேசியர் 6:12 நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி தான். என்ன சொன்னாரு, வெறும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடலாம் நமக்கு கிடையாது, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஒரு போர் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய சொந்த போரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த முடியாது. உங்கள் யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய யுத்தங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருக்கான யுத்த வீரர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு சாத்தானுடைய சேனைகளை நிர்மூலமாக்குகிற ஒரு சேனையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி கொஞ்சோண்டு ரெட்டு பூசி உங்கள் வீட்டு வாசலில் போட்டா என்ன நடக்கும்? அடுத்த நாள் அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே ஒரு முட்டை எதையாவது ஒன்று கீறி தூக்கி உருட்டி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. எவனும் நிறைய பேர் பயங்கர ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் சில நேரம் எங்களை பார்க்கும் பொழுது, பிரதர் முட்டையை உருட்டிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னும் கொஞ்ச காலத்திலே யாக்கோபை குறித்து இஸ்ரவேலை குறித்து இன்னது செய்யப்பட்டது என்று உங்களுக்கு சொல்லப்படும். சொன்னது வேற யாரும் இல்லை, ஒரு மந்திரவாதி. பீலையாம்ங்கிறவன் மந்திரவாதம் பண்ணி அழிக்கணும்னு பாலாக்குங்கிற ராஜாவால் காசு கொடுத்து கூட்டு வரப்பட்டவன். அவன் போய் நிமித்தம் பார்க்கணும், அதாவது போயிட்டு குறி கேட்டு எப்படியாவது இந்த மந்திரவாதத்தை பண்ணலான்னு சொல்லி பலியெல்லாம் செலுத்த சொல்லி போனால் எங்கே போனாலும் கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சும்மா ஒன்றுமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் சடமுடியை வச்சுக்கிட்டு நின்று எதையாவது ஒன்று செஞ்சுட்டா, அங்கிட்ட பக்கத்து வீட்டில் சண்டை வந்தா, போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க, நமக்கு வச்சுட்டாங்க, இப்படியே பயப்படாதீங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனத்தில் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. மத்தேயு 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்ம புத்திக்கு ரெண்டே பேர் தான், ஒன்று மேலே ஏறுவாங்க, ஒன்று கீழே இறங்குவாங்க அப்படின்ட்டு. ஒரு தேவத்துலையும் ஒரு பெரும் சேனை நமக்காக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, மனுஷகுமாரத்தின் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் போய் அமர்ந்து விட்டார். அங்கே மட்டும் தான் இருக்கிறாரா? கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ என்னோடு கூட இருக்கிறார். ஒரு தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் எத்தனை பேர் மேலே பூசப்பட்டிருக்கு நம்புறீங்க? இத்தனை பாதுகாப்பு இருக்குது. பிசாசை துரத்தும் போது சிலர் இப்படியாய் சொல்லுகிறதை கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது. இதில் இருக்க பிரச்சனையை சொல்கிறேன் நான். இந்த ஜெபங்களை நாங்கள் அதிகமாக பண்ணுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் நினைக்கிறமா இல்லை, அந்த ஜெபத்தை பண்ணிலேருந்து பயங்கரமான போராட்டம் வந்துருச்சு, பிசாசை துரத்துனா பயங்கர போராட்டம் அது பின்னாடி இருந்துச்சு. இப்போ என்ன கொஸ்டின்னா, பிசாசை துரத்தும் போது கர்த்தர் வராரு, தேவ தூதர்கள் வராங்க, இயேசுவின் ரத்தம்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சாச்சு. வந்தவனை என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களாம் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அவங்க இயேசு பரலோகத்துக்கு போய் மறுபடியும் பிதாவின் வலதுபார்சத்தில் உட்காந்துற தூதர்கள் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறாங்க. இயேசுவின் ரத்தம் கிளம்பிருச்சு, ஒன்றும் கிடையாது, இனிமேல் அனாதையாக அப்படி வீட்டுக்குள்ள வராங்க. அதனால பேய் பின்னாடியே துரத்து, அங்கே துரத்தும் போது தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் அந்நிய வாசலாம் பேசி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவனை வீட்டுக்காரர் ஏதாவது 2 வார்த்தை சொன்னான், அந்த பேய் இங்கே இறங்கிருச்சு. அந்த பேய் என்ன செஞ்சிருச்சு? யூட்டன் அடிச்சு உள்ளே இறங்கிருச்சு. அப்போ அவ்வளோதான் நமக்கான பாதுகாப்பு. எவ்வளோ பலவீனமான ஒரு பாதுகாப்பு இல்லை நமக்கு. நம்முடைய பரிதாபகரமான நம்பிக்கை இப்படி தான் இருக்குது. இப்படி தான் பிசாசு ஏமாத்துறேன். ஏன்னா சாத்தானுடைய வல்லமையோடு எதிர்க்க நம்மளை கூப்பிடவே இல்லை, சாத்தானுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளை, எவனுக்கு தந்திரம் தேவை? எவன் பலவீனமானவனோ அவனுக்கு தான் தந்திரம் தேவை. பலமுள்ளவன் வல்லமையுள்ளவன். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவனுடைய அதிகாரங்கள் உறிந்து கொள்ளப்பட்டாயிற்று. இயேசுவை மேலே கொண்டே நிறுத்திட்டு சொல்கிறான், இதோ இப்பொழுது எனக்கு எல்லாம் என்னை விழுந்து பணிந்து கொள்வைகளின் மேலே இருக்கிற அதிகாரங்கள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, உன் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வான்னு சொன்னார். ஆனால் மற்ற 28 கர்த்தர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் பயன்படுத்தப்படாத வரைக்கும் வல்லமையாக மாறுறது இல்லை. அதனால தான் சாத்தான் நிறைய பேரை ஏமாத்திட்டே இருக்கான். இது அதிகாரமே இல்லை, சாத்தான் பயங்கரமானது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கை வேத வசனத்தின்படி இயங்குவதற்கு பதிலாக கோட்பாடுகளின்படி இயங்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய அனுபவ சாட்சிகளின் அடிப்படையில். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் இயக்கப்பட வேண்டியது யாரோ ஒருவருடைய அனுபவ சாட்சியின் அடிப்படையில் அல்ல, கோட்பாடுகளின் அடிப்படையில். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுது அதான் மட்டும்தான் உண்மை.
நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டவிழ்ப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராக இருக்கிறேன். 1வது அதிகாரத்தில் சொல்றார். 9வது அதிகாரத்தில் வானத்திலிருந்து நட்சத்திரம் விளக்கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. கொடுத்தது யார்? அப்ப யாருக்கிட்ட சாவி இருந்துச்சோ அவர் தான் கொடுத்திருப்பார். கரெக்டா? யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்ட்ட. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். எது பவரானது? பரலோகமா பாதாளமா? இதை புரிஞ்சு நாம் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளுங்க அதில் கன்ஃபர்மேஷன் இருக்கணும் நமக்கு. அது கன்ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோடு இருக்கீங்கிறது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கரெக்டு தானே? ஆமாம். நாம் ஒரு பலமுள்ள ஒரு வல்லமையுள்ள தேவ சேனைக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோம். ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு, அவர் ஒரு யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறார். வர்ற வண்டியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு யூட்டன் அட்டிக்குது, திடீர்னு எல்லாம் ஹெல்மெட்டு போட்டு மாட்டிக்கிட்டு நீனாங்க பெரிய வண்டி, ஒரு சும்மா கையை நீட்டினோன்னு எல்லா வண்டியும் நிற்கிது. எதுக்காக? அந்த மனிதனை எதிர்க்க முடியாதா? ஏன்? அந்த யூனிஃபார்ம் சொல்லும் அவர் யாருங்கிறது. கரெக்டா? உங்கள் மேலே இருக்க தேவனுடைய அபிஷேகம் சொல்லும் நீங்கள் யாருன்னு. சாத்தானுக்கு தேவன் அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டணும். அது மட்டும் போதுமா? நிறைய பேர் அபிஷேகத்தை காயம் கட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட் எய்டு போட்டாலே வேலைக்கு ஆகாது. உயிரை காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும். அப்போ யார் சிறைபிடித்தாங்கிறத தெரியணும், யார் கட்டினான்னு தெரியணும். கட்டவனை கட்டணும், சிறைபிடித்தவனை சிறைபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவர்களை விடுதலையாக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தி நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளை கூற வேண்டும். அப்போ துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொண்டு வரும். சீயோனில் துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தப்படுவார்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கப்படும். அப்படி நாம் செய்தோம்னா நாம் தான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் காணப்படுவோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களின் நடுவிலே நாம் ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோமே. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? கடைசி நாட்களில் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய கரங்களில் ஒரு தேவ மனிதன் இப்படியே சொன்னார், உன் வலது கரத்திலே வேதாகமம் இருக்குமானால் உன் இடது கரத்திலே செய்தித்தாள்கள் இருக்க வேண்டும். சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். அப்பதான் வேதம் எழுதி இருக்கிறது சரி என்று நாம் புரிந்து கொள்வோம். இன்னைக்கு பலருக்கு நாங்கள் வேறு எதுவும் பார்க்க மாட்டோம், எங்கள் வீட்டில் டிவி வச்சுக்க மாட்டோம், டிவி இது பார்க்க மாட்டோம். ஏன் சில நேரம் சில கிறிஸ்தவர்கள் சிரிக்கவே மாட்டார்கள், ஏன்னா பரிசுத்தம் போயிருமா. அதுக்காக சிரிக்கலாம் கூடாது, அவன் அப்படியே ரொம்ப சீரியஸாகவே இருக்கணும். நம்ம மற்ற எதையும் பேசக்கூடாது, எது ஒன்றையும் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, எது ஒன்றும் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இங்கே என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நம்மகிட்ட சொல்கிறார். அது நிறைவேறணும்னா இந்த சித்தத்துக்கு எதிராக என்ன இருக்குது? அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ எல்லாருக்கும் அவருடைய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், அவருடைய சித்தம் நிறைவேறணுங்கிறது அவருடைய சித்தம் தான். அது 4வது வசனம். அது நடக்கணும்னா அடுத்து 3 வசனத்தை படிக்கணும். என்ன செய்யணும்? அந்த 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள பக்தியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக என்ன செய்யணும்? எல்லா ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்களை நிதானித்து ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த கடைசி நாட்களில் இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் பிரசித்தமாவதற்கு முன்பதாக, ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இது சொன்ன அந்த மனிதன் இல்லை, கர்த்தர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் வைத்து சொன்னவர் கர்த்தர். அவர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் சொன்னவர் கர்த்தர். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அவர் சொன்னவர் கர்த்தர். தேவன் சொன்னதை தேவன் செய்வார். அதை செய்வதற்காக ஜெபிக்கிறது நம்முடைய வேலை. மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யணும்னு ஜெபிக்கணும், பெய்யக்கூடாதான்னு சொல்லிட்டா பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். அவ்வளோதான் எலியாவுடைய வேலை. நமக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்டு ஜெபிக்கணும். அதான் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது. இப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இங்கே எல்லா அதிகாரங்கள் இருக்கிறது, ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நாம் இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யங்களை எப்படி பார்க்கிறோம்னா, சவுல் எப்படி கோலியாத்தை பார்த்தானோ அப்படி பார்க்கிற ஒரு நபரும் ஜெயிப்பதில்லை. சவுல் கோலியாத்தை அவனுடைய வல்லமையிலிருந்து தன்னை கம்பேர் பண்ணி பார்த்தான். அதனால் அவன் கிளம்பி போகவே இல்லை. ஏன்னா அவனை ராஜாவாக எடுக்கும்போது எல்லாருமே அவன் தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. போக வேண்டிய ஆளே அவன் தான், போகவே இல்லை. எல்லா ராஜாக்களையும் மாதிரி ஆஃபரை வழங்கிட்டான். பாதி ராஜ்யம் உங்களுக்கு, எப்படியும் நிறைய பொண்ணுகள் இருக்கும், அதில் ஒரு பொண்ணு உங்களுக்கு, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆஃபரை கேட்டுட்டு மிலிட்ரியெல்லாம் டெய்லி மார்ச் வந்துட்டு எல்லாம் டீயை குடிச்சிட்டு நின்றா எல்லாம் இப்போ யாரும் போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. இது தேவையில்லாத ரிஸ்க்கு. மாத கடைசியில் சம்பளத்தை வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும்.
அவன் எதையோ பேசிட்டு போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை? பொதுவாக அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு பேச போகிறான், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் நீடிய பொறுமை அங்கே கடைபிடித்து எந்த ஒரு போர் வீரருக்கும் எந்த கோபமும் வரல. ஆனால் எல்லாம் மிலிட்ரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மிலிட்ரிகள், ஆவிக்குரிய மிலிட்ரிகளுக்கு கோபமே வர மாட்டேங்குது சுற்றி நடக்கிற இதை கொண்டும். அவர் ரொம்ப சாந்தமாக அமைதலுமாக இருக்கிறார்கள். தீமையை கண்ட கூட அவங்க எந்த கவலையும் படுறது இல்லை. எது நடந்தாலும் சரி, நாம் இருந்து நாம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். கர்த்தர் கணக்கு கேட்பார், கணக்கு கொடுக்காம போக முடியாது. நிறைய பேர் என்னச்சுன்னா கண்ணை முடிச்சோடனே பரலோகத்தில் திறந்துடலாம், அதெல்லாம் கிடையாது. தம்முடைய ஜனங்களை நியாயந்திருக்கிற காலம் இருக்கிறது. கணக்கு கொடுக்காம எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். கர்த்தர் கணக்கு கேட்பார். 5 கொடுத்தானா, 2 கொடுத்தனா, 1 கொடுத்தனான்ட்டு எதுவுமே கொடுக்காம யாரையுமே வைக்கிறது இல்லை கர்த்தர், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் கணக்கு கொடுக்காம உள்ள என்ட்ரி போட்டுடலான்னு நினைக்காதீர்கள். ஆகவே என்ன செய்யணும்? நான் கவனமாக இருந்து நான் போகணும். போகிறதுக்கு நான் கவனமாக இருக்கணும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 7-8. லூக்கா 21 வசனம் 7-8. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். ஆமென். கர்த்தர் சொல்றாரு. இந்த அடுத்த வசனம். இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அவருடைய அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தையும் வீட்டில் போயிட்டு மற்ற 24வது அதிகாரத்தையும் நீங்கள் முழுவதும் படிச்சிங்கன்னா, இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கும்போது நான் அநேக காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன். எப்போ முடிப்பீங்கலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சரியான நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் என்னையும் நம்பலாம். ஏன்னா ஒரு பெரிய திருச்சபையில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இனிமேல் தெரியாமல் கூட என்னை கூப்பிட்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நானும் உருவாக்க மாட்டேன். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே சரியான நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வந்திருக்கீங்க. சீக்கிரம் கதவை திறந்து போகாதீங்க. நீங்கள் போனால் எல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப லிமிட்டட் பர்சனாக தான் இருக்கிறீங்க. அதனால் யார் போனாலும் தெரிஞ்சிருவீங்க. அதனால் எந்திரிச்சு போயிடாதீங்க. என்னவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது போல இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களுக்கு என்னை சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடைசி நாள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சீசர்கள் வந்து கேட்கும்போது கர்த்தர் முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்னது வஞ்சிக்க? ஏனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வார்களாம்? காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வசனம் ஒன்றுன்னா அழகாக சொல்லுகிறது. நான் தான் கிறிஸ்து, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் நடக்க சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். ஏனெனில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, அப்படியானால் அவனுடைய ஊழியக்காரர் நீதியினுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொள்வது அதிக நிச்சயமாமே. அவருடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ஆனால் நாம் சோதித்து பார்க்கணும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி அதுவே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கனிகளை பார்க்கணும். கர்த்தர் அதனால தான் சொன்னார், சில நேரங்கள் நம்ம வரத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். பைபிள் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கதாக. நீங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள். ஆனால் சாத்தான் சொல்றது, வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும். அதனால் ஒரு ஊழியக்காரனை வரங்களினால் தீர்மானிக்கக்கூடாது, கனிகளினால் தீர்மானிக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனதில் பிரவேசிப்பதில்லை. அதனால் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். கர்த்தர் சொல்வார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரன், என்னை விட்டு அகன்று போங்கள். அங்கே கர்த்தர் நியாயம் இருக்கிறது செய்கையை வைத்து, வரங்களை வைத்தல்ல. ஆகவே தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டியது வரங்களை அல்ல, கனிகளை. ஏன்னா தேவன் வந்து நம்மகிட்ட தேட போகிறது வரங்களை அல்ல, கனிகளை. நம்ம வரங்கள் நிறைய பேருக்கு தேவை, சும்மாலாம் தூக்கி தரமாட்டார் கர்த்தர்.
வரங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிற ஆளுகளுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வேலையை செய்ய செய்ய வரங்கள் வெளிப்படும். ஏன்னா வரங்களின் மூல காரணர் பரிசுத்த ஆவியினர். தேவை அவர் தம் சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளித்த வரங்களினாலே. ஸோ பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுறாரு. யார் என்ன ஊழியத்தை செய்கிறோமோ, எந்த அழைப்பை அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்புக்கேற்ற வரங்கள் செயல்படும். செயல்பட்டால் நாமும் செயல்பட்டால் அவரும் செயல்படுவார். நாம் செயல்படாத வரைக்கும் செயல்படாது, அவ்வளோதான். ஆனால் தேவன் நம்மிடத்தில் வந்து தேடுவது கனியை. ஆவியின் கனியோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மனப்படமா? இதில் என்னைக்காவது எழுதி வச்சு இந்த 9 கனி எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்கிற ஆள் ஒரு அழிலியா சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ ஒரு ஆள் கூட கை தூக்கலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 9 கனி எனக்கு வேணும்னு ஜெபிக்கிறாள் இத்தனை பேர் டெய்லி? அழிலியா வேணும்னு ஜெபிக்கிறாலும் ஒரு லிமிட்டட் பர்சனாக தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. நமக்கு தேவை அதுதான். தேவன் அதைத்தான் தேடுறார். வருவார். நல்லா பல ஆடிக்கிட்டு இருக்குது மரம். வந்து பார்த்தா என்ன இல்லை, கனி இல்லை. பலன்னு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்மளை பார்த்தோன்னே தேவ தூதர்களை போல இருக்குன்னு சிலர்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் மனுஷன் முகத்துக்கு முகம் பார்க்கிற தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா வெளியே இருக்க கிளைகளை அல்ல, இலைகளையும் அல்ல, உள்ளே இருக்க கனிகளை கர்த்தர் தேடுகிறார். ஆகவே வேதம் சொல்லுது, கள்ள ஊழியர்களை குறித்து அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ உண்மையான ஊழியர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கான சில எளிமையான சில இது இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல உண்மையான ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும்னுவாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்களை ஐடென்டிட்டி பண்ணவே மாட்டாங்க. தன்னை யாருன்னு காண்பிக்கிறதுல யார் ஒருவர் மறைக்கிறாரோ அவர் கர்த்தர்ட்டேருந்து வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். எவன் ஒருவன் இயேசுங்கிற பேரை வச்சுட்டு தன்னை விளம்பரப்படுத்துகிறானோ, தங்களை பற்றி சொல்கிறதுலே ரொம்ப மும்முரமாக இருந்து தான் யார், தான் என்ன செய்தேன், தான் என்ன சாதனைகளை நிகழ்த்தினேன், எத்தனை பேரை நான் விடுதலையாக்கினேன் இப்படிலாம் சொல்ல யாரையும் விடுதலையாக்க முடியாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். முதல்ல இந்த வல்லமையுள்ள ஊழியர்கள்ங்கிற பதத்தையே எடுத்துடணுங்கிறேன். வல்லமையுள்ளவர் கர்த்தர். ஊழியர்கள் கர்த்தர் வெளிப்பட்டால் தான் வல்லமை. நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றணும் சில நேரங்களில். நான் அப்படி தான் நம்புகிறேன். என்னதான் ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸுடைய ஊழியங்களில் தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். சரியாக ஒருத்தரை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அந்த வியாதிகள்லாம் சுகமாக்குவார். அவருடைய ஊழியத்தில் சுகமாகாமல் போனவங்களும் ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ பத்திரிகையாளர் ஒரு முறை பேட்டி கேட்டாங்க, ஐயா உங்கள் கூட்டத்தில் நிறைய பேர் சுகமாகிறது இல்லையே? ஆமாம், அது என்னுடைய சுகமாக்குகிறவர் கர்த்தர். அப்புறம் நக்கலாக ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் ஜெபிச்சு ஒரு 10 பேருக்கு ஜெபிக்கிறீங்க, 10 பேர் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 11வது ஆளுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளோதாங்க ஊழியக்காரன். பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வல்லமை கர்த்தருடையது, ஒரு மனிதனுக்குரியதில்லை. இங்கே இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சரே அதான். தயவு செஞ்சு ஊழியக்காரரை புகழ்றதை முதல்ல நிறுத்துங்க. இந்த குப்பையை மனுஷனால் புகழப்படும் உத்தவன். நீங்கள் யாராச்சும் ஒரு ஊழியக்காரனை புகழ ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆள் நாசமாக போகிறதுக்கு நீங்களே குழிய தோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல்ல நிறுத்தணும். ஐயாவை பார்த்தா, ஐயாவை போனா, ஐயா கிட்ட நின்றா, ஐயா கிட்ட நின்று எதுவும் ஒன்றும் நடக்காதுங்க. அவர் வரணும். என்னை என்று உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்ட்டார். அவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நமக்கு எது நடக்கணும்னாலும் அவர் வரணும். ஆகவே மகிமை கர்த்தர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், அதில் ஊழியக்காரர்கள் அடங்குவார்கள். ஆகவே என்ன செய்யாதீங்க, வரங்களை வைத்து வல்லமைகளை வைத்து ஊழியர்களை தூக்கி வைத்து கொண்டாடாதிருங்கள். ஊழியர்களை தூக்கி வச்சா ஊழியர்கள் வெறும் மண். இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் வெறும் மண். நாளை இதெல்லாம் பிறப்பு, நாளைக்கு இருப்பனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை பற்றி பேசுகிறார். அங்கே தான் புயல் வந்தாலும் விழாது. வில்லியம் ஃப்ரன்காம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின 1950களில். தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டுச்சு. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை மிக பலமாய் வெளிப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் நூதனமான பல உபதேசங்களை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார். அவருக்கு வேத அறிவு மிக குறைவு. அதனால் அவர் பல உபதேசங்களை, தவறான உபதேசங்களை உள்ளே கொண்டு வந்தார். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவரோடு நல்ல பெரிய ஊழியர், இன்றைக்கி சொன்ன ஓரல் ராபர்ட்ஸ் கொண்டு அவரோடு இணைந்து ஊழியர் செய்தவர்கள் தான் அந்த நாட்களில். அவர்களெல்லாம் இவருடைய உபதேசங்கள் தவறாக இருக்கும்போது எல்லாம் விலகிட்டாங்க. ஒரு கூட்டம் விலகிட்டாங்க, இவரை விட்டு விலகிட்டாங்க. இவர் என்ன பண்ணார்னா, அந்த உபதேசத்தை பின்பற்றின ஒரு கூட்டம் அப்படியே பின்பற்றி கடைசியில் அவர் தான் லவோதிக்கியா சபையின் தூதன்னு சொல்லி அறிவித்து, வரப்போகிற இயேசு நான் தான் சொல்லி, கடைசியில் இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. உங்கள் பட்டணத்திலே சபை இருக்குது தெரியுமா? வில்லியம் பிரன்ஹாம் இயேசு கிறிஸ்து வருகிறார் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இங்கேயும்
நான் திருச்சியிலேருந்து வரேன், திருச்சியில் அவருக்கு ஒரு சர்ச் இருக்குது, அங்கங்கே போஸ்ட் அடிப்பாங்க, வில்லியம் பிரன்காம் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதை பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இங்கே இந்த பட்டணத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஊழியர்களை கடவுளாக்கிடக்கூடாது. பாலாசிர் லாசிர்னு ஒருத்தர் இருந்தார், தேவன்கிட்ட வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் தான். பின்னாட்களில் அவர் என்ன பண்ணார், கிறிஸ்துவம் என்னது ஒன்றுன்ட்டார், அதை போதிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். ஆகவே யார் மேலே கட்டக்கூடாது, ஊழியக்காரர்கள் மேலே அல்ல, கர்த்தர் மேல் கட்டவன், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும். அப்போ புயல் வந்து மோதும், வெள்ளங்கள் வந்து மோதும், அலைகள் மோதி அடிக்கும், அது ஒரு நாளும் விழாது. கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த கள்ள ஊழியர்கள் எப்படின்னா எளிதாய் கண்டுபிடிக்க முடியும். வந்து கேட்குறாங்க, நீர்தான் மேசியாவா, நீர்தான் மேசியாவா? உடனே என்ன பண்ணல அவர், நான் தான் சொல்ல, இல்லை நான் மேசியா இல்லை, நான் அவருக்கு முன்பதாக அனுப்பப்பட்டவன். ஏசாயா சொல்ல மாதிரி நான் வழிகளை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்டவன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வருகிற ஒரு அடிமை செய்யக்கூடிய ஒரு வேலை அது. சொல்கிறாரு, அவருடைய வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கேட்குறாரு, யாரை பார்க்க நீங்கள் போனீர்கள், யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களையா? அவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அப்படியானால் யாரை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியை. ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் எழுப்பினதில்லை. சாட்சி கர்த்தர்ட்ட இருந்து வரணும். மனுஷன்ட்ட சாட்சி கேட்டு திரிகிற ஆளு கட்டாயம் அவன் தேவன்ட்ட இருந்து வரல. ஒரு உண்மையான ஊழியனுடைய சாட்சி தேவன் கொடுக்கிறதா இருக்கும், தேவன்ட்ட இருந்து தான் வரும். இவர்கள் தங்களை, உண்மையான ஒரு ஊழியன் தன்னை மறைத்து விடுவான், தேவனை தேடுவான். இரண்டாவதாக, ஒரு ஊழியக்காரன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எனக்கு இது தேவன் சொல்லி மனிதர்களை நோக்கி பார்க்க மாட்டான். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். தங்கள் உல்லாசங்களிலே வாழ்ந்து திரிகிறோம் என்று சொல்லி 2 பேதுரு 2வது அதிகாரம் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய உள்ள வந்துருச்சு இல்லையா, கிருபை இருக்கு. இன்னைக்கு இந்த கிரேஸ் படுற பாடு, இந்த பேரே வைக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கிருபை மட்டும், ஐயோ, அது மட்டும் உயிரோடு இருக்க ஒரு நபராக இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலையே பெரிய பாடாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிருபை இன்னைக்கு பாடாப்படுது. கிருபை என்பது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் கிருபை இருக்குது, எல்லாம் பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, நீ நம்ம ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். கிருபைங்கிறது அது கிடையாது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். நாளைய தினம் பிறப்பிப்பது அறியாயே, வண்டி வாங்கியாச்சு, டியூ கட்டணும், 10 நாள் தான் டைமு, அதுக்கு பேர் தான் கிரேஸ் பீரியடு. அதுக்குள்ளே கட்டினா வண்டி இருக்கும், இல்லை வண்டி காலி ஆகிடும், சாவி அடுத்த சாவியை போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரேஸ். இன்றைக்கி கிரேஸ் பீரியட் தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிரேஸ் பீரியடில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, கண்ணை மூடினோம்னா காலில் முழிப்போமான்னு தெரியாது. நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல சாவுங்க, கண்ணை நைட்டு 3 நாப்பில் காலில் முழிக்கல போயிட்டே இருந்தார்னு. ஆனால் நம்ம எங்கே போனோங்கிறத வச்சு தான் தெரியும் அது நல்லதா கெட்டதாங்கிறது. இங்கே எல்லாருக்கும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட் ரிட்டர்ன் ரொம்ப நல்லது. ஒரு 2 மாதமாவது இருந்து பூரணமாக மனம் திரும்பி போயிடுறது, டபக்குன்னு போயிடக்கூடாது. நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தாங்க காலத்தை தள்ளி போட்டே போகுது. பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு நாள் வராமலா போகுதுன்ட்டு பார்த்து நைட்டுக்கு மூடி காலையில் திறக்க முடியாமல் போயிட போகுது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இந்த கள்ள ஊழியர்கள் திரளாக எழும்பி சுகமாக கிருபன் ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த பூமியில் நீங்கள் என்ன அடைந்தீர்கள் என்பதல்ல, அது இங்கே நீங்கள் அல்ல, இந்த உலக மனிதர்கள் அடைகிறார்கள். அது ஒரு பெரிய சாட்சியெல்லாம் இல்லை. இதையே சொல்லி நான் எதை பெற்றேன், நான் எதை சாதித்தேன், நான் எதை அச்சீவ் பண்ணேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் சொல்லலாம், உலக மனிதர்களும் சொல்லுவாங்க. இது பரலோக ராஜ்யத்தை சேர்க்காது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? பொருளாதார குறித்து கதை சொல்லும்போது தான் சொல்கிறார், ஒருவனுடைய வயல் நன்றாய் விளைந்தது. நன்றாய் விளையும் போதே என்ன செய்யணும், நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் உடனே பழகிடணும். அதான் ரொம்ப நல்லது. உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கணும், பர்வத்தில் சேர்த்து வைக்கணும். அவன் என்ன செஞ்சான், நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் வருமானம் அதிகரித்ததுக்கப்புறம் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் களஞ்சியத்தை இடிப்பேன். கர்த்தர் சொல்றார், வீட்டோடே சேர்த்து வீட்டை கட்டுகிறவனுக்கு
ஏன் நிறைய பேருக்கு வசனமே தெரியாது. உங்களுக்கு இந்த வசனம் வீட்டோட வீட்டை சேர்த்துக்கிடுங்க ஐயோ அப்படிங்கிறார் கர்த்தர். நிறைய பேர் வீட்டோட வீட்டை சேர்த்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு போல இருக்குது. சரி, எனக்கு அப்போ தெரியாது, அது உங்களை நீங்களாச்சு கர்த்தராச்சு. சரி, இப்போ வந்து என்னென்னா, நான் இடித்து இதை இன்னும் பெரிதாய் கட்டுவேன். பிற்பாடு அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறார். எப்பொழுது அவர் தன் ஆத்துமாவை கொடுத்து, என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வச்சுக்கப்பட்டிருக்குது? சேர்த்து வைக்கிறது. அங்கே மேலேருந்து ஒரு அசரீரி வருகிறது. மேலேருந்து ஒரு அசரீரி வருகிறது. என்ன அப்படின்னா, என்னன்னு வந்துச்சு? அருமையான ஞானமுள்ள மனிதனே, இன்னும் எளிமையாக கலோக்கியில் முட்டாள் பயல, அப்படி தானே இருக்குது. மூடனே, இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது இவைகள் எல்லாம் யாருடையதாகும். ஆகவே இந்த பூமியை நோக்கி ஒரு கூட்டம் உங்களை போதிச்சுக்கிட்டு இருக்குன்னா கவனமாக இருங்க, உடனே வெளியே வந்துடுங்க தயவுசெய்து. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை வாஞ்சிக்கணும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யமான ஜெப ஆவியினால் நிரப்பப்படணும். இன்னைக்கு தேவனுக்கு தேவை திறப்பலே நிற்கவும், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார். தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்படுகிறாராம் கர்த்தர். அவருக்காக நின்று ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? கதறுகிற கர்த்தருடைய சத்தமுடைய கன்னங்களில் வழிகிற கண்ணீரின் சத்தத்தை பார்க்கவில்லை. எருசலேமை பார்த்து கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வல்லமாக உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு என்று பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிற கர்த்தர் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கிறது. கவனமாயிருங்கள். இந்த கடைசி நாட்களில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கள்ள ஊழியர்கள் திரளா எழும்புவார்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு பெரும் கூட்டம் எழும்பும். உங்களை முதலாவது அவர்கள் தேவனை விட்டு பிரித்து விடுவார்கள். உலகத்தோடு உங்களை இணைத்து, எவன் ஒருவன் உங்களை தேவனை விட்டு பிரித்து உலகத்தோடு இணைக்கிறானோ, உலகத்தின் ஆசபாசனோடு இணைக்கிறானோ, உலகத்தின் இச்சையோடு இணைக்கிறானோ, அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. இன்னைக்கு இப்படியான திரளான என்டர்டைன்மெண்ட், பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தரை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரெண்டும் போயிருச்சு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்ல வார்த்தை போய் பரிசுத்தம் போயிருச்சு, அலங்காரம் உள்ள நுழைஞ்சிருச்சு. கவனமாயிருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். நசல் கொண்டதும் ஊனமானதும் இன்னைக்கு பலிபீடங்களின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறது. கவனமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பரலோகத்தின் சாயலாக எல்லாம் இருக்க வேண்டும். ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா போய் மேலே நிற்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறுத்தப்படுகிறான். அந்த ஆராதனையிலே சேராபீன்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை வேளையிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து. எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே மகிமை இறங்கி வரும். அந்த மகிமை இறங்கி வருகிறது. அங்கே நிற்கிறான். அப்பதான் தெரியுது அவன் ஒரு தீர்க்கதரிசி. 5 அதிகாரத்தில் அவன் வேற ஒரு போஸ்டிங்ல இல்லை, அவன் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசி தான். ஆனால் இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியற்றவனாய் நிற்கிறான். அவனுக்கு நன்றாய் தெரிகிறது, என் கிரியைகள் இந்த இடத்துல நிற்பதற்கல்ல, நரகத்துக்கு போவதற்கு தகுதியுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். அதனால தான் கதறினான், ஐயோ நான் அதமானேன். ஏன்? அங்கே தான் தெரியுது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு கிருபைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் மனம் திரும்பாமல் இருப்போமானால் நாம் தப்பிக்கொள்ளணும். அதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகம் போகணும்னா நாம் மனம் திரும்ப வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கமன். இந்த கள்ள ஊழியருடைய விஷயம் என்ன தெரியுமா? பாவத்தை ரொம்ப லேசாக நடத்துவாங்க. பாவத்தை சும்மா மேல் பூச்சா பூசுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. பழைய ஏற்பாடு கிருபை, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு கிளைய வெட்டுது, புதிய ஏற்பாடு வேற வெட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே விபச்சாரம் செய்தாயிற்று. பாவத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் என்ன வரும்? கோபாக்கினை தான் வரும். கோபாக்கினை தான் வரும். மோசையுடைய பிரமாணம், மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவனை 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே,
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே கவனம் உள்ளவர்களாயிருங்கள். கள்ளர்கள் திரளாய் எழும்பி இன்றைக்கு பரிசுத்த ஜீவியத்தை இன்றைக்கு குலைத்து போடுகிறார்கள். இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில், முன்னேற்றம் என்ற பெயரில் ஆடல்களும் பாடல்களும் கூத்துகளும் இன்றைக்கு பெருகிவிட்டது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில், தேவன் வியாபாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறந்து விடாதபடி கவனம் உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், ஒரு நாளும் அவர் விட மாட்டார். கள்ளர்கள் திரளாய் எழும்பி நின்று விட்டார்கள். தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே நிறைய வஞ்சகங்கள் இன்றைக்கு எழும்பி குறி கேட்கிறது போல தெரியாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் கர்த்தர் கொடுக்கிறார். கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாளில் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேல் ஆவியை ஊற்றுவேன். அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒருவன் எனக்கு தீர்க்க தரிசியாக இருந்தால் நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய டூப்ளிகேட்டை கர்த்தர் சாத்தான் எழுப்பி வச்சிருக்கிறான். இந்த குறி சொல்கிற ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பி, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இதில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கா தெரியுதா? பவுலுக்கு தெரிஞ்சு, அதான் ஆவிக்குரிய கண்ணோட்டம் வேணுங்கிறது. துரத்திட்டு வந்துட்டார். சில ஆளுக்கு இந்த ஆப்பிரிக்காவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய்கிட்ட தான் போய் பேட்டி எடுப்பாங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த பேய் சாட்சி சொல்லும். ஓ யூ ஆர் த மேன் ஆஃப் காட். சுற்றி இருக்க ஒரு கூட்டம் விட அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் குரூப். ஏன்னா பேய்கிட்ட தான், பேய் தான் வந்து இவங்களுக்கு சாட்சி கொடுக்கும். தேவன் இவர்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, பேய் சாட்சி கொடுக்கும். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னோன்னு அந்த பேய் வந்து இவர்களை குத்து. இது மாதிரி கவனமாக இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சொப்பனம் காண்கிறவன் சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தையுள்ளவன் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன்பதாக பதர் எம்மாத்திரம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசுவார், தரிசனங்களின் மூலமாய் பேசுவார், சொப்பனங்களின் மூலமாய் பேசுவார், உணர்த்துதலின் மூலமாய் பேசுவார். இவைகள் எல்லாம் பேசினது அவர் தான் தெரியணும்னா இது தெரியணும். வசனம் இருந்தால் தான் பேசினது அவரான்னு தெரியணும். இன்றைக்கி ஏன் நிறைய பேரை ஏமாத்துறானா, இது இல்லை, அதனால் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே வஞ்சிக்கப்படாதிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த கள்ள கிறிஸ்துகளை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க இயேசுடைய மகிமையை திருடுவாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கவனமாக இருக்கணும். அவருடைய கனிகளை கவனிக்கணும், அவருடைய கிரியைகளை கவனிக்கணும். கள்ள போதகங்களை குறித்து கவனமாக இருங்க. உங்களை தேவனுக்கு நேராய் நடத்தாத, உங்களை சிலுவைக்கு நேராய் நடத்தாத, உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணாத எது ஒன்றும் குப்பை தான். விசுவாச பிரமாணம் இருக்கணும். அங்கே பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரசங்கம் அங்கே இருக்க வேண்டும். காணாதவைகளை துணிவாய் நுழைந்து காயினின் மனைவி யார், இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? டைனோசரை பற்றி நம்ம சொல்லலைன்னா மற்றவங்க ஏற்றுக்கலாம், கேட்க வேணாம். பைபிள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவுக்கு பிரியமாயிற்று. என்ன பைத்தியம்? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன். சிலுவையை பற்றிய உபதேசம் தான் ரட்சிப்பு. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, இயேசு எனக்காக இந்த பூமியில மனிதனாய் வந்தார், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், மீண்டும் அவர் அந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இதை விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வேற எதுவும் இல்லை. வேற எந்த விதமான மிக பயங்கரமாக டைனோசர் தேவைன்னா கர்த்தரை வச்சிருந்துருப்பாரு. அது வேறு எலும்பு தானே கிடக்குது, தோண்டி எடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஆகவே கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதையும் இதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்கள், காணாதவைகளில் துணிவாய் நுழைகிற இருமாப்புள்ள இருதயமுடையவர்கள். மறைவானவைகள் கர்த்தருக்கே மறைவானவைகள். தேவன் சில விஷயத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா போதும். ஒரு 60 வருஷம் வாழ்ந்தாலே 600 பக்கம் பயோகிராபி எழுதிடுறான். 930 வருஷம் வாழ்ந்திருக்கான் ஆதாம். படைக்கும் போதே மனுஷன். அவனை பற்றி 3 அதிகாரத்துக்கு அப்புறம் ஆங்காங்கே தான் வருவாப்புல அவர். ஸோ தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ளே விசுவாசிச்சா போதும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதெல்லாம் போக தேவையில்லை. கவனமாக இருங்க. தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போகிறேன்னு சாத்தனுடைய ஆழங்களுக்குள்ளே போனாலும் ஏகப்பட்ட பேர். ட்ரினிட்டி ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு போனால் எல்லாமே கல்ட்டாக தான் மாறினாங்க. ட்ரினிட்டிங்கிறது விசுவாசிக்க வேண்டியது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியான தேவன், 3 பேரும் தேவன் தான். பிதா குமாரனை அனுப்பினார்.
அவர் குமாரனை பற்றியே பேசினார். குமாரன் வந்த பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ வேறு ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். யூதர்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னதால் நீ உன்னை தேவனுக்கு சமமாக்கினாயே, ஈக்குவல் டு காட். குமாரன் பைபிள் சொல்லுது, அவர் போய் நான் போய் பரிசுத்தாவியை தேற்றவனே உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவ்வளோதான். இந்த ட்ரினிட்டி இஸ் யூனிட்டி, அவ்வளோதான். இதை யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு போனாலும் அத்தனை பேர் கள்ள உபதேசங்களை தான் வந்துச்சு. ஆகவே நமக்கு என்ன லிமிட் இருக்கோ அதில் போகணும். ஒரு முறை மார்ட்டின் லூதர் நடந்து போயிட்டே இருந்தார். அவருக்கு இந்த ட்ரினிட்டியை குறித்து நிறைய கொஸ்டின் இருந்துச்சு, கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார். என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குழந்தை கடற்கரை ஓரத்தில் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு குழந்தை வந்து ஒரு குழியை நோண்டி போயிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். என்னடா தம்பி செய்கிற அப்படின்ட்டு. இல்லை அங்கிள், இந்த கடல் தண்ணியெல்லாம் கொண்டாந்து இதில் ஊற்றி வற்ற வச்சிட போகிறேன் கடலை அப்படின்ட்டு. இவர் சிரிச்சு சொல்லியிருக்கார், அதெல்லாம் முடியாது. இல்லை அங்கிள், நான் கட்டாயம் செய்வேன் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் ஓடி போய் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கான். இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகும்போது ஆவியாளர் பேசினாராம், இது முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு. என்ன ஆண்டவரே, கடல் தண்ணியை கொண்டாந்து இந்த சின்ன குழிக்குள்ள போட்டுற முடியுமா? முடியாது. உன்னுடைய சின்ன மூளையை வச்சு என்னுடைய எல்லா ஆதீனங்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாது. நீ தரிசித்த விசுவாசித்து நட. இது விசுவாசிக்க வேண்டியது. இதில் ஆராய்ச்சி பண்ண கர்த்தர் சொல்லலை. அவருடைய ஆழங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிடல. பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறது தான். நம்ம என்ன சொன்னாரோ அதை செஞ்சால் போதும். எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறது இல்லைங்கிறான் பக்தன். சில நேரங்களில் மிஞ்சின கர்மங்களை தலையிட்டு தான் இந்த நூதன உபதேசங்கள்லாம் உள்ள வர்றதுக்கு காரணம் இதுதான். ஆகவே கவனமாக இருங்க. ரொம்ப நூதனமான காரியங்கள் அப்படின்னா என்னது? ஏதென்ஸ் பட்டணத்தில் இருக்க விசுவாசிகள் மாதிரி ஆயிரும். அவர்கள் நூதனமான காரியங்களை கேட்கறதிலும் அது மாதிரி பேசுகிறதுலையுமே தான் சந்தோஷமாக இருப்பான். வேறு எதுலையுமே சந்தோஷமாக ஜெபிக்க ஒன்றும் இல்லை. இந்த உபதேசத்தை கேட்டு உங்களை ஜெபத்துக்கு நேரம் நடத்துறதுனால அதுக்கு அவங்களை காலி பண்ண போகுதுன்னு அர்த்தம். தேவனுக்கு நேரம் உங்கள் முழங்கால்களை முடக்க வைக்காத எது ஒன்றும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா தேவ சித்தம் செய்ய பண்ணோம்னா முழங்கால்கள் முடங்கினா தான் நடக்கும், வேறு எதுலையும் நடக்காது. ஆகவே இந்த கள்ள ஊழியர்களை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 9-10. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஆமென். இப்போ இந்த வசனம் நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? நம்ம அந்த காரியத்தில் தான் இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட 2002 நினைக்கிறேன், 2002-2003 ஈராக்கில் ஒரு போர் வந்துச்சு. ஈராக் வந்து அமெரிக்கா அடிச்சிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். ஈராக் மேலே ஒரு போர் தொடுத்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் மக்கள் பாதிக்கப்படலை நம்மளில். ஏன்? அப்போ எல்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம் நிறைய பேர். அதனால் நமக்கு என்ன இல்லை, பெட்ரோல் வந்தால் என்ன வரலனா என்ன, அதனால் நமக்கு பாதிப்பு இல்லை. ஃபஸ்ட்டு அதான். பக்கத்துலேயே கிடைக்கிற வேலைகளோடு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2026 வந்துட்டோம். ஈரான் அடித்தவனை நமக்கு அடி வயிறு கலங்குது. 2:30 எல்லாம் பெட்ரோல் பங்கில் சென்னையில் பார்க்குறேன். இங்கே கேன்களில் என்ன வழங்கப்படாது, பெட்ரோல் வழங்கப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடந்துருச்சு. திடீர்னு பார்த்தா பெட்ரோல் பங்கில் எல்லாம் ஒரே கும்பல். இப்போ என்ன கேட்குறேன்னா, சரி வாங்கி வச்சுட்டீங்க, எத்தனை நாளைக்கு ஓடும்? கிடைக்காதவன் என்ன பண்ணுவான்? உங்கள் வண்டியை எங்கே ஒழிப்பீங்க? வயரை பிடுங்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஏன்னா கேஸ் சிலிண்டர் இல்லை. இங்கே நிறுத்திட்டு மேலே போயிட்டு மேலே கீழே வரும்பொழுது சிலிண்டர் தூக்கிட்டாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க சிலிண்டரு 2 சிலிண்டர் வச்சுருக்கேன், சேஃப்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? நைட்டாக வீட்டை உடச்சிருவாங்க. நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்கன்னு பார்ப்பாங்க. என் வீட்டில் சாவியை காணும்னு சொல்லி சாவி திறக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கும்பலை கூட்டிட்டு வந்து சாவியை தொலைச்சிட்டாங்க, என் வீடு தான் அது திறக்குன்னு சொல்லி வீட்டை நீட்டாக திறந்து அவனே மறுபடியும் பூட்டி வச்சுட்டு போயிடுவான். இங்கே எதுவும் கேரண்டி கிடையாது. நமக்கு இப்போ தான் அட்டி வயிறு கலங்குது. ஓகே, எங்கேயோ நடக்கிற சண்டை இல்லை, எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நம்முடைய டே டு லைஃப்பை அது கன்ஃபார்மாக அஃபெக்ட் பண்ண போகுது. இப்போ தெரிஞ்சிருச்சா? உலகம் ஒரு யூனிட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு. நம்ம தனி ஒரு தீவில் இல்லை. எங்கே எது நடந்தாலும், எவங்க வீட்டில் குண்டு விழுந்தாலும் நமக்கு பாதிப்பு உண்டு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, அது ஒரு கன்னியை போல வரப்போகுது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க நீங்கள் என்ன செய்யுங்க? பாத்திரவான்களாய் காணப்படுங்கள். ஹார்முஸ் ஜலசந்தி, தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டதில்லை. நம்ம சுனாமிக்கு முன்னாடி சுனாமியே கேள்விப்பட்டதில்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சுனாமின்னு ஒரு பேரை கேள்விப்பட்டேன். வந்து எல்லாம் வாரி அடிச்சு இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் சுனாமின்னு சொல்லி ஒரு பேரை கேள்விப்பட்டு
அதுக்கப்புறம் சில குழந்தைகள் கூட சுனாமின்னு பேர் வச்சு அப்புறம் சுனாமின்னு ஒரு கடவுளும் உருவாகி நம்ம ஊரில் எல்லாமே நடக்கும் இல்லையா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இனிமேல் ஹார்முஸ்னு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு நான் வேண்டிக் கொண்ட பொழுது இந்த குழந்தை பிறந்ததுனால இதுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி என்று பேர் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஹார்முஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது டெய்லி நியூஸில். இப்போ தான் இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச மயக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க கொஞ்சம். ஏன்னா அது வரைக்கும் இந்த முறை மகிழ்ச்சியோ பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அது ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாம் பருப்பு விலை குறைஞ்சிருச்சு, எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இந்தியாவே அப்படியே டோட்டலாக எக்கானமியே பயங்கரமாக இதாகிடுச்சு. ஒரு நியூஸை திறந்தாலே ஐயோ இந்தியா கப்படித்து விட்டது அல்லேலூயா இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்து ஒரே ஒரு குண்டு தான், அடுத்த நாள்லேருந்து அந்த நியூஸே இல்லை. இப்போ எங்கே எது நடந்துக்கிட்டு இருக்குது? ஏன்னா இப்போ தான் என்னாச்சு, வயிற்று கட்டி விழுகுது. பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, நமக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாமே 100க்கு 90 பேர் வெறும் பொய் தான் சொல்லுவாங்க. நம்முடைய மால் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வெளியுறவு அமைச்சர் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறார், அங்கே நடத்திட்டு இருக்காருன்னு. ஆனால் இன்னொரு நியூஸில் போடுறாங்க அங்கே ஒன்றுமே வரலங்கிறான். 2 கப்பல் வெற்றிகரமாக வந்துட்டுங்கிறான். 5000 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்பாவில் சாப்பாடு இருக்கு ஒன்று இருக்குங்கிற மாதிரி கதை இது. 140 கோடி பேர், வீட்டுக்கு 2 பைக்கு, காரு, எங்கே போகிறது? நம்ம அதெல்லாம் நம்ம 2 வந்துருச்சான் வெற்றிகரமாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள் விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய வெற்றியை நீங்கள் அறிய மாட்டீர்கள், உலகமே நம்மை நோக்கித்தான் கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஏமாத்து வேலை நிறைய இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேஸ் புக் பண்ணுற ஆளுகளுக்கு தெரியும். இப்போ கேஸ் புக் பண்ணுற ஆளுகளுக்கு என்ன ரியாலிட்டிங்கிறது தெரியும். முதல்ல அப்படி அடித்தோடனே அதுவே புக் பண்ணிக்கும். வேறு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை அடித்து ஒன்றை அழுத்தினதுக்கப்புறம் 2 பற்றி அது பேசவே பேசாது, உங்களுக்கு புக் செய்யப்பட்டது, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நமக்கு மெசேஜ் வந்து விழுந்துடும். அடுத்த நாளுக்குள்ள நம்ம காசை ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா காலையிலேயே வந்துடுவான்ப்பா, காலையிலேயே வந்துடுவான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். ஏற்கனவே இருக்கிறதோட ஒரு 50 ரூபாய் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிடணும். அதை வாங்கி வச்சுட்டு தான் நம்ம வெளியே எங்கேயும் போகணும். இப்போ அப்படி இல்லை. நம்ம எல்லா வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களையும் மேற்கொள்ளலாம். அது எப்போ வரும்னு நமக்கே தெரியாது. அது வரலாம், வராமலும் போகலாம். விறகுல சமைக்கவும் நிறைய ஆளுகளுக்கு தெரியாது. இப்போ மாற்று வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய வந்து அந்த தண்ணியில் எப்படி சமைப்பது, இப்போ நிறைய சயின்டிஸ்ட் இப்போ உருவாகுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய சயின்டிஸ்ட்டுகள் உருவாகுவாங்க. மாற்று வழிகளை கண்டுபிடிக்கும்படியாக நிறைய சயின்டிஸ்ட்டுகள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். நல்லதுதான் இல்லையா சயின்ஸ்? ஏன்னா நம்ம வந்து நம்மளும் சில கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தலாம் இல்லையா? யூடியூப்பை பார்த்து எதாவது செய்ய போய் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருங்க. எல்லா பயிலும் எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே கவனமாக இருங்க. ஒரு 4 பேர் செஞ்சு உயிர் தப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 5ஆவதாக நீங்கள் முயற்சி எடுக்கணும். இது நெருப்பு சம்மந்தப்பட்டது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இது மட்டும் இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வெறும் பெட்ரோலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நடக்கிற இதில் நமக்கு உரங்கள் வரவில்லை. என்ன வரல? உரம் வரல. உரம் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து தான் நமக்கு வருது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமேன். ஒரு ஐயா கையை தூக்குறார். நல்ல வேலை சாட்சி இல்லாமல் போச்சுன்னா நான் மாட்டிக்குவேன் இல்லையா? பார்த்தீங்க, மருந்து நிறைய விஷயங்கள் நிறைய. இப்போ இது வரல அப்படின்னா நல்லா மாட்டிட்டோம். நம்ம அங்கேருந்து தான் நமக்கு வரணும். நாம் அமெரிக்கா சண்டை பிடிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு பிரச்சனை நினைக்கிறோம். அவன் சண்டை பிடிக்கிறதே பெட்ரோலை நம்ம அவங்ககிட்ட வாங்கணும் தான். அது புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, இங்கே வாங்கினா சலுகை விலையில், அவங்ககிட்ட போனோம்னா அவன் வைக்கிற ரேட்டில். பக்கத்து வீட்டு மளிகை கடையில் வாங்குறதுக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போய் வாங்குறதுக்கு இருக்க என்ன வித்தியாசமோ அதான் நடக்குது. ஏற்கனவே நம்ம தான் அதிகமான டேக்ஸ் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நமக்கு 60 ரூபாய்க்கு பேரல் போனாலும் சரி, 100 ரூபாய்க்கு பேரல் போனாலும் சரி, நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். நமக்கிட்ட பெட்ரோலை வாங்கி விற்கிற மியான்மர், பக்கத்தில் இருக்க புரூனே, அவெல்லாம் 72 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருப்பான். என்னன்னே நமக்கு புரியாது. நமக்கு பல விஷயங்கள் நமக்கு என்னன்னே புரியாது. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது? நமக்கிட்ட வாங்கி ஒருத்தன் நம்மளோட கம்மியான ரேட்டே கொடுக்க முடியுது. விற்கிற நம்ம ஏன் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம்? நமக்கு புரியலை. ஜிஎஸ்டினா நம்ம எல்லாம் எதிர்க்கிறோம். ஆனால் எல்லாரும் கேட்குறது, அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே அது உள்ளே வந்துருச்சுன்னா அது 28% ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம 65 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வளோதான். ஒரு நல்ல வேலை அது ஒரு ஐயா சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கார். உண்மையாகவே நம்ம அதிகமான டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பெட்ரோல் ஏறியாச்சு. இப்போ பிரீமியம் பெட்ரோலை 2 ரூபாய்க்கு மேலே ஏற்றிட்டாங்க. செய்தி பார்த்தீர்களா? நம்ம பிரீமியம் போட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சாம்பிள். 5% ஆள் தான் ப்ரீமியம் போட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற 95%க்கு வருவாங்க. இப்போ இன்னும் 2 நாளில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஒரு முன்னாடி வந்துருச்சு. யானை வரும் மணி யோசை வந்துருச்சு, சரிங்களா? மணி யோசை வந்திருக்கு. இப்போ யானை வரும் பாருங்க, அடுத்து ரெட்டியாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் வந்து ஏறிடுச்சு.
தொழிற்சாலைகளுக்கு அங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய டீசல் 22 ரூபா ஏறிடுச்சு இன்னையிலிருந்து. இதனால் நமக்கு என்னங்க நஷ்டம்? நம்ம டீசல் பயன்படுத்துறது இல்லை. நமக்கு டீசல்லேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடியதுலேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே கடைசியில் நுகர்வோர்னு சொல்லக்கூடிய நம்ம தலையில் தான் வந்து விடியும். எல்லாம் இங்கே என்ன நடந்தாலும் கடைசியாக வாங்குகிற நம்ம தான் மாட்டுவோம். என்ன விலை ஏறிச்சு? ஏன்னா என்ன கம்பெனியாக நஷ்டமடைஞ்சார்கள்? உக்ரைன் சண்டை வந்துச்சு, ஒரே நாளில் 100 ரூபா இருந்த ஆயில் 200 ரூபாய்க்கு போயிடுச்சு. கரெக்டா? மறுபடியும் ஆயிலெலாம் நிறைய வந்துருச்சு. 100 ரூபாய்க்கு வந்துச்சு ஆயில், வரவே வராது, ஏறும். ஒரு நாள் அவ்வளோ ஈஸியாக இறங்காது. ஸோ வருமானம் மாறிடுச்சா? வருமானம் மாறாது. ஆனால் வாடகை ஏறிக்கிட்டே இருக்கும், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ எக்கானமிங்கிறது இதுதான், ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்கு? காலி பண்ணி பஸ்ஸை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த யுத்தம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, யுத்தம் நாம் ஏதோ 2-3 நாளில் முடிஞ்சிடும் நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சிருச்சா? நமக்கு இப்போ அது நியூஸே இல்லை, அது அவங்க சண்டை, நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இன்னும் யுத்தம் முடியலை. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு நியூஸ் கூட நம்மளால் போடுறதே இல்லை. அது ஒரு முக்கியமான சண்டை இல்லை, அது அவங்க சண்டைன்ட்டு. புரியுதா இல்லையா? நமக்கு சண்டையெல்லாம் எங்கே? நமக்கு என்ன பிரச்சனையோ அங்கேருந்து அந்த சண்டையை மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸில் ஓடிட்டு இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நாடு பார்டரில் இராணுவத்தை குவிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென், அல்லேலூயா. எதுக்கு பார்டரில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு? வரும்போது பார்த்துக்கோ, செய்தி வராமலாம் போகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? வந்தால் தான் தெரியும் நமக்கு எல்லாமே என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இராணுவத்துக்கு தன் பொருளாதாரத்தை செலவிடுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு நாடு பலவீனப்படும். ஆகவே நம்முடைய நாடு உலகத்தின் மிகப்பெரிய 2வது பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிறது. அதனால் நம்முடைய இதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்குது நமக்கு? அதனால தான் விலைவாசிகள் அதிகம் இருக்குது. நம்ம இராணுவத்துக்கான கட்டமைப்புகளை இன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். எல்லாமே 3ஆம் உலகப் போரை மையப்படுத்தி தான் நாடுகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ நம்ம போன்ற வளரும் நாடுகள் இதில் அதிகமான உற்பத்தியை செய்யும் இது பண்ணும் பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யலை? மாற்றம் அடையலை. ஸோ இந்த போர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. வெறும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்க போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெபனானுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்க ஹெஸ்பல்லா தீவிரவாதிகளோடு அவங்க யுத்தம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு இந்த பெட்ரோல் வராததுனால ஈரானை பற்றியே நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இஸ்ரேல் சீரியாவை அடிச்சிருக்கான். சீரியாவில் இருக்கக்கூடிய இராணுவங்களை இன்றைக்கு அடித்திருக்கிறார்கள். 21 நாளாச்சு அல் அக்ஸா மசூதி மூடப்பட்டு. அல் அக்ஸா மசூதியை பற்றி வரலாறு தெரியும் தானே உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கணும். பழைய எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் அது. ஒரே நாளில் கான்ஸ்டாண்டினோபிள் இஸ்தான்புல்லாக மாறிச்சு. மேலே இருக்க டூமை தட்டி, மேலே இருக்க இதை தட்டி ஒரு டூமை போட்டு அது அல் அக்ஸா. அந்த இடத்துல அந்த இஸ்தான்புல்லாக மாறினோன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்துச்சு. எருசலேமில் இருந்தக்கூடிய அந்த தேவாலயம் என்ன செஞ்சு? அது அதில் தேவாலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த தேவாலயம் இருந்துச்சு. இதை துருக்கியர்கள் கைப்பற்றினார்கள். அவர்கள் துருக்கியர்கள் கைப்பற்றினவுடனே என்ன பண்ணாங்க? எருசலேமை கைப்பற்றினவுடனே அந்த இடத்துல இப்போ என்ன வந்துருச்சு? ரொம்ப காலமாக அங்கே ஒரு தேவாலயம் இருந்துச்சு, அது இடித்து தள்ளப்பட்டு மேலே இருக்க மட்டும் ஒரு டூமை வச்சாங்க. அன்றைக்கே அது என்னவாயிருச்சாலும் அல் அக்ஸா மசூதி. இப்போ அது மெக்கா மெதினாவுக்கு அடுத்து அது ஒரு புண்ணிய ஸ்தலம் அவர்களுக்கு. இப்போ அதனால் அது ஐநாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இஸ்ரேலில் தான் இருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஜெருசலேம் அந்த பகுதி மட்டும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அதோடைய பாதுகாப்பு யார் கரங்களில் இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் கரங்களில் இருக்குது. 21 நாளாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு அன்ஸ்டபிளான நிலைகள் நடந்து கொண்டு, ஏன்னா அதில் கை வைக்கிறது 3ஆம் உலகப் போருக்கு சமமானது. ஸோ இப்போ ஒரு எந்த இதுவுமே கிடையாது. எல்லா குவைத், பக்ரைன், சவுதி எல்லாருடைய எண்ணெய் கிடங்குகள் தான் இப்போ தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் அடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு பெட்ரோல் வருமா வராதான்னு நமக்கே தெரியாது. என்ன நடந்துட்டு, ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு வரணும். ஹார்முஸ் அந்த இதை ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, லாக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடல் கன்னி வெடிகளாம் அதுக்கு பேர். என்னென்னா அந்த கன்னி வெடிகள்
எனக்கு எங்கள் கடலுக்கு கீழே போட்டு வச்சுருப்பாங்க. கப்பல்கள் போச்சுன்னா அதில் காந்தம் போன்ற அமைப்பு இருக்கும். அது கரெக்டாக அது போகும்போது நேராக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் அதில் வெடிச்சிடும். இன்னொரு வகையான குண்டுகள் எப்படிப்பட்டதுன்னா அது ரிமோட் மூலமாக இயக்கப்படும். அந்த பகுதியில் கப்பல்கள் போச்சுன்னா அதை இது பண்ணிடுவாங்க. அதனால தான் எந்த கப்பலுமே வர பயப்படுறாங்க இப்போ. ஸோ கடலுக்கு நடுவில் என்ன செஞ்சுருக்குறாங்க, இந்த இதை வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் இப்போ மறுபடியும் அதில் போக்குவரத்து தொடங்க முடியும். இப்போ அந்த அச்சம் பயம் எல்லாருக்குள்ள இருக்கிறதுனால தான் அதுக்குள்ளே வர்றதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. அடுத்து கொத்து குண்டுகள், இஸ்ரேலை நோக்கி கொத்து குண்டுகளை வீசியிருக்காள். கொத்து குண்டுகள்னால் ஒரே நேரத்தில் ஒரு குண்டுகள்லேருந்து பல குண்டுகள் சிதறி போய் எல்லா இடங்களையும் விழுந்து சிதறக்கூடியது. இது வந்து சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்டது. ஒரு போரில் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குண்டுகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பாஸ்பரஸ் குன்றுகள், பாஸ்பரஸ் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த போர் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை. அதுக்கு யார் தலைவர்னு நமக்கு தெரியாது. அந்த ஆஃபீஸை பற்றி, அந்த ஆஃபீஸில் ஆள்லாம் இப்போ வேலைக்கு போகிறாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. சண்டை பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். அவர்கள் பாட்டுக்கு எங்கேயாவது ஏதாச்சும் இருந்து நம்மளாலே கூட சில நேரம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதையும் செய்கிறாங்க இல்லைன்னு தெரில. ஸோ இவ்வளோ தான், இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே எந்த அமைப்பும் இல்லை. சீனா இப்போ வந்து தைவானை சுற்றி வளைத்திருக்கிறான். எல்லாம் அவனுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வல்லரசு நாடுகளும் தங்களுக்கான வாய்ப்புகள், தைவானை எப்போ வேணாலும் சீனா தாக்கலாம். இந்த நேரத்தில் அந்த ஆசியாவுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாய் கைப்பற்றக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளையும் யார் பண்ணிட்டுருக்கானா, சீனா பண்ணிட்டுருக்கான். நமக்கு 2 கப்பல் வந்துச்சுங்கிறோம், அவன் மொத்த கப்பலையும் கொண்டு போயிட்டான். ஈரான்கிட்டருந்து பெட்ரோல் வாங்கி மிகப்பெரிய கையிருப்புகளை அவர்கள் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இனி உலக பொருளாதாரத்தை இப்போ வந்து யுவானில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டாலருக்கு பதிலாக யுவான் வந்து இனிமேல் பரிமாற்றங்களுக்கு உதவ போகுது, பரிமாற்றங்கள் செய்ய போகிறாள். அதனால் டாலரை வீழ்ச்சி அடைய பண்ண என்ன செய்ய போகிறாங்க, அமெரிக்காவை வீழ்ச்சி அடைய பண்ணி சீனா அடுத்த ஒரு பொருளாதார வல்லரசாக எழும்ப ஆரம்பிக்க போகிறது. நமக்கு பக்கத்தில் இருக்க அந்த நாடு நமக்கு எப்பயும் ஒரு எதிரி நாடுங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சண்டையெல்லாம் பாகிஸ்தானோட மட்டும்தான். ஏன்னா நம்மளால் ஈஸியாக எவனை அடிக்க முடியுமோ அவனோடையே சண்டை பிடிக்கிறது தான் நம்ம வேலை. புரியுதா இல்லையா? நம்மளால் எவனை அடிக்க முடியாதோ அவனை பற்றி நம்ம பேசக்கூடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு, இன்றைய நாளில் கூட அமெரிக்கா 3 போர்க்கப்பல்களை 2500 போர் வீரர்களை இறக்கி இருக்கிறாங்க. அவர்களுடைய கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 4118 கிலோமீட்டர் தூரம் டியாகோ கார்சியா அப்படிங்கிறது, அதாவது வந்து யூகே அண்ட் அமெரிக்காவுடைய ஒரு இராணுவ தளம். 4000 கிலோமீட்டர் தாண்டி ஈரான் ராக்கெட் அடிச்சிருக்கும். அவங்கள்ட்ட அதுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வரைக்கும் அனுப்பிட்டாங்க. ஆனால் இடையில மறைச்சு அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய மிசைல்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. ஸோ யுத்தத்தில் இங்கே யார் வெற்றி பெறுவார்கள் ஜெயிப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய நேரடி பாதிப்பு நமக்கு இருக்கிறது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுவேன். அடுத்ததாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த 13வது வசனம் லூக்கா 21, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு. லூக்கா 21:13 இருந்து பாருங்க, 12 படிங்க, 12 முடிச்சிருங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். ஸோ தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதலுக்கு முன்பதாக ஒரு உபத்திரவ காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்பயும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்.
எழுப்புதலும் உபத்திரவமும் பிரிக்க முடியாது. ஏன் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமான மனநிலை காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகாராஷ்டிராவிலையும் ஒரு இதுக்கான லா ஒன்று என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்ய முடியாது, சுவிசேஷம் அறிவிப்பதற்கான நிறைய தடைகள் காணப்படுகிறது இல்லையா? சுவிசேஷத்துக்கான பொதுக்கூட்டங்கள் இது போன்ற காரியங்கள்லாம் நிறைய தடை செய்யப்படுகிறது. மறைமுகமாக நேரடியாக நிறைய அச்சுறுத்தல்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு எதிர்மறையான மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான காரியங்கள், மிஷினரிகளுடைய எல்லா தியாகங்களும் மறைக்கப்பட்டு, இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் என்ன நன்மை செய்தால் மறைக்கப்பட்டு, அவர்களை குறித்த தவறான செய்திகள் திரளாய் பரப்பப்பட்டு, இன்றைக்கு என்ன மதவாதிகளினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மோசமான காலகட்டத்தில் இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்வதே ஒரு பெரிய கடினம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தெரியுமா? வாடகைக்கு வீடு கட்டு போகிறவங்களுக்கு தெரியும். ஸோ வாடகைக்கு வீடு நிறைய இடங்களில் தரமாட்டேங்கிறாங்க. ஜெபிக்கிறவர்கள்ங்கிறதுனால ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சில நேரங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அவர்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வதிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த சமாதானங்கள் மாறி இன்றைக்கு ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இவைகளெல்லாம் என்னது? அவருடைய வருகைக்கான அடையாளம். அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்பது இதன் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யணும், அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருது, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவருடைய வருகையின் அடையாளங்கள் தோன்றிவிட்டது. ஒரு பெரிய எழுப்புதலும் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சுவிசேஷம் எப்பெல்லாம் சாத்தான் தன்னை பலமாய் காண்பிக்கும் போது தான் தேவன் தன்னை யாருன்னு காண்பிப்பார். ஏன்னா அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறார். என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியும் என் வல்லமை வெளிப்படும்படியும் நான் பார்வோனை நிலை நிறுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனை பலப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் யாருன்னு காண்பிக்கணும். கர்த்தரே நேபுகாத் நேச்சாரை கொண்டு வருவார், என்னுடைய தாசன்னு சொல்லுவார், அவன் கையிலேயே தேவாலயத்தை ஒப்பு கொடுப்பார், கடைசியில் அவனையே பைத்தியமாக்குவார். ஹல்லேலூயா. ஒரே நைட்ல மெனே மெனே தெக்கேல் உப்பாசினா பாபிலோன் சாம்ராஜ்யமே முடிந்து போனது. தேவ ஜனமே, ஒரே நாளில ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல சகலத்தையும் மாற்றுகிற மறுரூபமாக்குகிற ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், பூமியின் ராஜ்யங்களின் மேல் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறவர் அவர். இங்க நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. சவுல் எப்படி கோலியாத்தை பார்க்கிறான்ல, தாவீது எப்படி கோலியாத்தை பார்க்கிறான்ங்கிறது தான் முக்கியம். சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். விருத்த சேதனம் இல்லாத ஒரு கூட்டம் எழும்பி நிற்குது. அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்களா? ஒரே நாளிலே கர்த்தர் யுத்தத்தை திருப்புவார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்கள் முழங்கால்களை முடக்கி கொண்டிருங்கள், கர்த்தர் யுத்தத்தை நடத்தி கொண்டிருங்கள். இதோ ராஜா வருகிறார், அவர் பதில் செய்வார். அதற்கு தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் எதுவும் எங்களுக்கு சாதகமா இல்லை. உங்களுக்கு எதுவும் சாதகமா இருக்க வேண்டியது இல்லை. எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது, எல்லாம் எதிராக இருக்குது. ஏன் பாடுகள் வருது? அது வரைக்கும் சாதாரண அடிமைத்தனம் தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டார், மோசேயை அனுப்பினார். இப்போ இனிமேல் நாங்கள் உனக்கு வைக்கோலும் தரமாட்டோம், ஒன்றும் தரமாட்டோம், செங்கல் அறுத்துக்கிட்டு வரணும். என்ன வந்துருச்சு? தேவனை தேடுறேன், ஜெபிக்கிறேன், உபத்திரம் வருதுன்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அருமையான தேவ ஜனமே, வந்துச்சுன்னா தான் சாத்தான கொஞ்சமாவது சேதப்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் இப்போ சாத்தானுக்கு எந்த சேதம் இல்லை, அவன் சேஃப்டியாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடி வாங்கின பாம்பு கொத்த திருமணம் இல்லை, திருப்பி அடித்தா செத்து போயிடும். ஏற்கனவே அடி வாங்கினால தான் சீருது இல்லையா? அதுதான் வேலை. யுத்தம்னா ஒரே நாளில் முடியாது, யுத்தம் ஜெயிக்கிற வரைக்கும் நடத்தணும். ஒரு நாள் போயிட்டு நின்று அப்படியே ஊக்கமாக ஜெபித்தேன், போராடி ஜெபித்தேன் அப்படின்றவன அடுத்த நாள் போயிட்டு சூறைச்செடியின் கீழே உட்காந்து போதும் ஆண்டவர் என்னை தூக்கி விடும்னா வேலைக்கு ஆகாது. யுத்தம் வரத்தான் செய்யும். ஒரு தேவ பிள்ளை போற எதிர்பார்க்கணும், போற தைரியமாக எதிர்கொள்ளணும். நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். இங்கே போர் வரும், நெருக்கங்கள் வரும். இதன் நடுவிலே ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நான் அவனை கனப்படுத்துவேன்கிற கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்பதான் கர்த்தர் காண்பிப்பார். பார்வோன் எழும்பி நிற்கிறான், நான் தேவன். அவனுடைய கான்செப்ட் என்ன? பார்வோன் கடவுளை வணங்குவாங்க. இப்போ இங்கேயும் பயாலஜிக்கலாக பிறக்காத ஆட்கள் தானே இருக்காங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சா? புரிந்தவர்கள் பாக்கியவான்கள்.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பார்வோன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை கடவுள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய சிலையவே செய்து வைத்து நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அக்னியில் பதிலளிக்கும் தேவன் வருவார், ஒரே நாளிலே பைத்தியமாக்குவார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழாக தக்காளியை போல நசுக்குவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வல்லு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய. அதிகாரத்தை வல்லமை கத்துறதற்கு தான் கொடுத்து வச்சிருக்கார். தேவ பிள்ளைகளே, இங்க என்ன சுத்தி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களோட இருக்க தேவன்ல இருந்து காரியங்களை பாருங்கள். சகலத்தையும் கத்து செய்து முடிப்பார். கர்த்தர் நிறுத்தினார். மோசே போகிறான். முன்னாள் செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய இராணுவம் எல்லாம் மோசையை பார்க்குறான். அதுதான் சொல்கிறேன், மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எங்களுக்கு கல்லறை இல்லை என்றால் எங்களை இங்கே கொண்டு வந்தாய். மோசே தேவனை நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனவைகள். வெட்கப்பட்டு போதில் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாது. இந்த தேசத்தில் எழுப்புதல் வருமா? வரும். இந்த தேசத்தில் தேவனுடைய எழுப்புதல் அக்கினி போடப்படும். இந்த பூமியின் எல்லைகளோடு தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அவர் அநேகரை அவருக்கு நான் பங்காக கொடுப்பேன் என்ற வார்த்தையில் கொஞ்சம் பேர் இல்லை, அநேகர். அவர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். தேவன் சொன்னதை தேவன் செய்வார். ஒரு ராஜா வரணும்னா, ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னா மக்கள் வேணும். அப்ப ராஜா அதற்கான வேலையை செய்யாம அது முடியாது. இது சாத்தானுக்கு தெரியும் தேவன் எப்படி இருந்தாலும் செய்வார்னு. ஆனால் அவன் பார்வோனை வச்சு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வான். மனமடி உண்டாக்க எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பான். சுத்தி இருக்க சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே தேவனை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, கடலின் ஆழங்களை வழியாக்கினது நீரல்லவோ. கீழே கர்த்தர் வழியை ரெடி பண்ணிட்டு இருந்தார். அருமையான தேவனை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் மாறல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கார். சுத்தி எல்லா பக்கமும் ரெடி ஆயிட்டே இருக்குது. அவர்கள் பலத்தது போல காணப்பட ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயனால் அவன் அங்கு இல்லை. அது நடக்க தான் போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொன்னதை தேவன் செய்வார். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம்லாம் வீண் போகல. அது தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்த்து கொண்டே இருக்குது. இதோடைய அடையாளம் என்ன? சத்துருக்கள் பலத்து கொண்டே இருக்கிறார்களா? அதான் அடையாளம். பார்வோன் இன்னும் எழும்பிக் கொண்டே இருக்கிறான், கடினப்பட்டு, இதான் அடையாளம். பார்வோன் துரத்தி கொண்டே இருக்கிறான், அதான் அடையாளம். பார்வோன் நெருக்கி கொண்டு, இதான் அடையாளம். எழுப்புதல் எங்க இருந்து தொடங்கினாரு? தமிழ்நாட்டில் இருந்து. இந்த கடைசி கால எழுப்புதல் கரெக்டா சென்னையிலிருந்து தொடங்கும். இப்போ அவங்க டார்கெட் எது? கர்த்தர் கொண்டு வந்துட்டார் யுத்தத்துக்கு நேரா. ஹல்லேலூயா. இதான் யுத்தத்துடைய எண்டு. இப்ப கர்த்தர் எழுந்தருள்வார். ஏனெனில் அவர் நினைக்கிறது தான் இங்க நடக்கும். எனக்கு சித்தமானதை எல்லாம் நான் செய்வேன். அவருக்கு அவருடைய சித்தம் மட்டும் தான் இங்க நடக்கும். சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்ற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். அவருடைய சித்தம் மாத்திரம் தான் இங்க நிறைவேற முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம். காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ, கீழே காலை வச்சிட்டார்னா அது வரைக்கும் அந்த எல்லையில் அவன் பேர் தான். அந்த காலை கர்த்தர் வைத்து, இப்ப புயல் வருது, அலைகள் கொந்தளிக்குது, எல்லாம் பயந்து நிற்கிறான். ஐயோ நம்ம முடிஞ்சு போயிடுவோமோ, நாங்கள் மடிந்து போகிறது குறித்து நமக்கு கவலை இல்லையா? தேவனுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. காலை கொண்டே வைக்க போறார். அது வரைக்கும் சாத்தானோட எல்லையா இருந்தது. அந்த ஒரே நாளிலே அவன் திருப்பப்பட்டான். வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். எல்லா ஜனங்களும் வந்து பார்த்தார்கள். 10 பட்டணத்துக்கு சுவிசேஷம் புறப்பட்டது. தேவனுடைய நாமம் மையப்பட்டது. ஒரே நொடியில் எல்லாவற்றையும் மாற்றுவார். கொந்தளிப்புகள் அதிகமா இருக்குதா? தேவன் எழுந்தள்ளிட்டார்னு அர்த்தம். கண்களை மூடி நாம ஜெபிக்க போறோம்.